இல்லையா? உங்கள்கிட்ட தான் ஒரே ஒரு டவுட் கேட்கணும் சார் ப்ரோ. இல்லைங்க 45 45 ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு விஷால் ப்ரோ? ப்ரொமோஷன் ப்ரோ. அதை நான் சொன்னேன் கரெக்டா அவர்கிட்ட, அதான் இருக்கும்னு. ஓகே சரி, ஓகே. ஸ்பேஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க பாருங்க அப்படியே. ஓகே, இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அப்டேட். ஜனநாயகன் செகண்ட் சிங்கிள் டிசம்பர் 18th ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி கொம்பு சிவியோட புக்கிங்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் ராட்டன் டொமேட்டோஸில் 70% வித் 70 ரிவ்யூஸ். சபாஸ் சபாஸ் சபார்னி ப்ரோ, சபாஸ். அவதார் வே ஆஃப் வாட்டர் வந்துட்டு 76% தான் இருந்துச்சு. அதுவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கு மேல என்ன சொல்ல, பிரகாஷ் சூப்பரா இருக்கும்னு சொல்லுங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ கேட்டாரு வே ஆஃப் வாட்டர் அனுப்பிச்சுடுங்க ரீகேப் பண்ணணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன் அதுக்கு நீங்க டைரக்டா ஃபயர் அண்ட் ஆஷே பார்த்துடலாம், ஏன்னா அதே கதையை தான் எடுத்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதே தான் மோகன்லாலோட மோகன்லாலோட ரிஷபா அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் டிசம்பர் 25th வருது. அதை பத்தியும் பேசலாம். அதுக்கப்புறம் அவ்வளவுதானா? வேற ஏதாவது? ஜனநாயகனோட செகண்ட் சிங்கிள் 18ஆம் தேதி வருது. அதே 18ஆம் தேதி பராசக்தியோட வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி அப்படிங்கிற ஈவெண்ட்டுக்கான வீடியோ வருது அப்படிங்கிற நீங்க சொல்லுவீங்க எதிர்பார்த்து எல்லாரும் அந்த வார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருந்தா, பராசக்தியை ஸ்கிப் பண்ணிட்டு எனக்கு வந்து தெரியாது, என்ன நான் மறந்துட்டேனா? போயிட்டாரு அவதார் போயிட்டாரு. ஆனா இவ்வளவு தன்னடக்கம் ஆகாது பரணி. சரி ரைட் ஓகே. அந்த பராசக்தி வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி, அந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி ப்ரோமோ வந்தது எனக்கு தெரியும். பட் அது 18ஆம் தேதி ஓபன் பண்றாங்க அது எனக்கு தெரியாது. அந்த வீடியோலயே ப்ரோமோலயே இருக்கு. அன்னைக்கே சொன்னேன்ல உங்கள்ட்ட, இல்ல அந்த ப்ரோமோலயே இருக்கு. ரைட் ஓகே, அது ஒரு அப்டேட். அடுத்தது வந்து ரெட்டத்தல படத்தோட ட்ரைலர் வந்து 1 மில்லியன் வியூஸ் கிட்ட ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் விட்டுருந்தாங்க. அது ஒரு அப்டேட். மின்னு வட்டம் பூச்சியா, ஆமா மின்னு வட்டம் பூச்சி அப்படிங்கிற பாட்டு சிறை படத்தை வந்து ஸ்ட்ரீமிங் ஆகுதுன்னு சொல்லி யுவன் சங்கர் ராஜா ஒரு வீடியோ பைட் கொடுத்திருக்காரு. பவன் கல்யாண் அவருடைய ஓஜி டைரக்டர், அவருக்கு ஒரு கார் கிஃப்டா கொடுத்திருக்காரு. டைரக்டர் எல்லாம் போல டைரக்டர் இல்லாமா கார் கிஃப்ட் கொடுத்திருக்காரு. நீங்களே நம்மளும் டைரக்டர் எல்லாம் போல. அது ஓஜிமே படம் எடுக்கணும் படம் எடுக்கணும். கதை யாருக்கிட்டயாவது வாங்கிடலாம் கமல். படம் எடுக்கிறதுக்கு டைரக்டர் இருக்கு, காமன் சென்ஸ் இருந்தாலே போதும். வேற என்ன வேணும்? இல்ல பாருங்க, ஈஸியா சொல்றேன், கதை ஈஸியா எழுதிடலாம், அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா படம் எடுக்கிறது தான் கஷ்டம். இல்ல இல்லங்க, கதை எழுதுறது ஈஸி. நான் பாத்திருக்கேன் கதை. எனக்கு வந்து நான் எழுதுறேன். ஆனா என்ன ஒரே ஒரு சிக்கல் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப நேத்து முதற்கொண்டு ஒரு செம்மையான ஐடியா பயங்கரமா ஸ்கிரீன்டோட பயங்கரமா போயிட்டு சூப்பரா யோசிச்சு ஃபுல்லா முடிச்சாச்சு. எல்லாம் முடிச்சோடனே எழுதான்னு உட்காருமே வீட்டுல ஒரு வேலை கூப்பிட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் இருமா அப்படின்னு கேட்டேன். ஒரு இந்த அர்ஜென்ட் வாங்கினாங்க. எல்லாம் எழுதி கரெக்டா எல்லாம் அவங்க வேலையை முடிச்சுட்டு வந்தா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வந்து யோசிச்சேன், என்ன யோசிச்சு சூப்பரா பயங்கரமா ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் சூப்பரா போச்சு. என்னமோ யோசிச்சோமே, என்ன யோசிச்சோன்னு நானும் எழுதுறேன் வரமோ. ஆனா இங்க பாங்க, நான் ரீசெண்ட் டைம்ல யோசிச்சதுல பெஸ்ட் ஸ்கிரிப்ட்னா அதுதான். ஆனா நான் இப்போ வரைக்கும் யோசிக்கிறேன். நேத்து அதுல தலைவலி வந்ததுதான். நேத்து ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்ல, அதுல தலைவலி வந்து சளி பிடிச்சி உடம்பு சரியில்லாம போய் படத்துக்கு முடியாம போய் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து டயர்டாகி படுத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு மைண்ட்ல. அடச்சை நல்லா யோசிச்சு சூப்பரா அது இது வரைக்கும் போகாத ஒரு சப்ஜெக்டுக்குள்ள போய் நல்லா எழுதிட்டு பயங்கரமா மைண்டுக்குள்ளே நல்லா எழுதிட்டு இப்ப சுத்தமா வர மாட்டேது. எனக்கு எங்க ஆரம்பிச்சதுலயே எனக்கு திரும்ப அந்த ஃபுல் ஃப்ளோ வரல. அது மாதிரி எழுதுறதுக்கு எது கஷ்டம் தான், இல்ல ஆனா எழுதுறது கூட ஈஸி. ஆனா படமாக்குறது ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஐடியா வர ஃபுல் பவுண்டடா கொண்டு வர்றதும் அதை வந்து படமாக்குறது ரொம்ப கஷ்டம். அது எப்பவுமே உண்டுதான். பரணி அசால்ட்டா டேரக்டர் ஆயிடலாம் அப்படின்ற அப்படி இல்லைன்னா ஆக்சுவலா வந்துட்டு டைரக்டரா மீன்ஸ் கதை எழுதுறது கஷ்டம், டைரக்ட் பண்றது கஷ்டம் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் என்னன்னா நம்ம வந்துட்டு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து டைரக்ட் பண்றப்ப ஒன்று மேக்கிங்லயோ இல்லை ஃபைட் சீக்வன்ஸ், அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ்ல இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துல கொஞ்சம் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். நான் சும்மா ஃபன்னாக தான் சொன்னேன், சீரியஸாக சொல்லலை.
அவ்வளவுதான். இல்ல எதுவுமே தெரியாம போனா கூட ஒரு நல்ல டீம் இருந்ததுன்னா கொஞ்சம் ஒப்பேத்திடலாம். அது வேணா உண்மை. விஷால் ஏஎல் விஜய்க்கு ஒரு நல்ல டீம் ஒண்ணு வாக்கியம் பொறாமையா இருக்கும் அப்பப்ப. என்னடா அது நீரோசா கூட்டு வர்றாரு, எடுத்த உடனே எடிட்டர் வந்து சூப்பர் ஆண்டனி எடிட்டிங் எடிட்டர் கூட்டு வர்றாரு, பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் கூட்டு வர்றாரு. அவர் வரும்போது ரிலையன்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் கூட்டு வந்தாரு. ஆக்டர்ஸ் மியூசிக்கும் அவருக்கு ஜிவி பயங்கரமா சாம் கிடைக்கும். அந்த மாதிரி மியூசிக் எல்லாம் ஜிவி எடுத்துட்டாங்க. பிரகாஷ், ஆர்டிஸ்டே பயங்கரமா இருக்கும். ராஜகிரன்ல இருந்து சப்போர்ட்டிங் சத்யராஜ்ல இருந்து அவர் கிடைக்கிற ஆர்டிஸ்டே சூப்பரா கிடைக்கும். அது சிலருக்கு தான் அது மாதிரி அமையும், எல்லாமே பயங்கரமா அமையும். சரி இல்ல ரைட், ஆக்சுவலா இன்னைக்கு ஏதாவது 2 ட்ரைலர் வந்துச்சு, ட்ரைலர் பத்தி பேசுவோம். இன்னைக்குனா ரிஷாபா ட்ரைலர் ப்ரோ வந்துச்சு. அதெல்லாம் ஒரு டவுட். பரணி ப்ரோ அந்த பையனுக்காக மோகன்லால் எதுவும் நடிக்கிறாரா? அந்த பையனுக்காக நடிக்கிற மாதிரி தெரியல. பட் அந்த கதைக்காக நடிக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. எனக்கு என்னமோ அந்த பையனுக்காக தான் நடிக்கிற மாதிரி தோணுது. யார் யாரோ தெரிஞ்ச ஒரு யாருன்னு தெரியல, இவ்வளவு இதா காட்டுறாங்களே, அதனால நான் சொல்றேன். அது நம்ம இல்ல அப்பதான் தோணுது. எனக்கு எனக்கு என்ன தெரியல மீன்ஸ் எனக்கு யார் அந்த யார் அவருன்னு எனக்கு தெரியல சீரியஸா. பட் ஆனா எனக்கு ட்ரெய்லர் பெருசா வந்து பிடிக்கவில்லை. சுமாரா பிடித்திருந்தால் தான் அதிசயம். ஆனா ஆக்சுவலா ரெட்டத்தில் ட்ரைலர் அவ்வளவு மோசமா இல்ல. நீங்க மாஃபியா மாதிரி, நீங்க எனக்கு மாஃபியா வாடெல்லாம் வரல, எனக்கு தடம் மாதிரி தான் இருந்துச்சு. தடம் மாதிரியா? அடம் இல்ல இல்ல எனக்கு அந்த டபுள் ஆக்ஷன் இல்ல எல்லாமே நீங்க டக்குன்னு. வந்து மாஃபியா மாதிரி இல்லைன்னு சொன்ன வரைக்கும் கூட ஓகே விஷால் ப்ரோ. இல்ல ஸ்டோரி லைனா 2 லவ் ட்ராக், அந்த ஹீரோ கேரக்டர்ஸ் அதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு அந்த மாதிரிதான் ப்ரோ, தோணுச்சு. அதெல்லாமா விஷால் ப்ரோ முக்கியம். அந்த இன்னொரு ட்ரெய்லர் பாத்தீங்களா? அதை பத்தி சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? 45 ஆஹ் ரொம்ப மோசமா இல்ல, ரொம்ப நல்லாவும் இல்ல. ஆனா நான் அந்த கமல் ட்ரெய்லர் அந்த பார்க்கல. கடைசியில வந்த இதுல நான் ஃபர்ஸ்ட் டக்குன்னு புனித் ராஜ்குமார் நினைச்சிட்டேன். கமல் அவரைதான் ஏஐல கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா சிவன்னா. என்ன ப்ரோ, வருஷம் வருஷம் டிசம்பர் மாசம் இப்படி ஒரு இறக்கிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு வருஷம் யூஏஏ, ஆனா இந்த வருஷம் என்ன பிரகாஷ் அண்ணா, படம்? ஆனா பிரகாஷ் அண்ணா நேத்தி வந்துட்டு இந்த மார்க்கோட பிரஸ் மீட் இருக்குல்ல, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சுதீப் பேசினது, அப்பா என்னாச்சு? நீயாவது இவன் வாய அடையா அப்படின்னு இருந்துச்சு. வழக்கம் போல ஒரு பிரஸ்காரர், அந்த ஒரே ஆள் தான். நான் எப்படி அவர் பேரு கூட நான் வரமாட்டேங்குது மைண்ட்ல. ஒரு மாதிரி கேள்வி கேட்டு விட்டுறது, கடுப்பாயிட்டாரு சுதீப். சார் இந்த மாதிரி எல்லாம் கேட்காதீங்க, டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்குல்ல அப்படின்லாம் போய் சொல்லிட்டு போயிட்டாரு. கௌரி கிஷன் கேள்வி கேட்டாரு, அவரா ப்ரோ? அவர்ல இன்னொருத்தவர், அவரு கூட ஓகே, இவர் ரொம்ப மோசங்க. இந்த கேள்வி கேட்டவர் எல்லா வாட்டியும் ஏதாவது கேட்டு விட்டுறது. ப்ரோ உங்க பெரிய ஸ்டார் யாராவது வராங்களா ப்ரோ? அப்பதான் கிடைச்சிருக்கணும். பெரிய ஸ்டார்ட்ட இது நடந்தாதான் இங்க இருக்க எல்லாருமே திட்டுவாங்க. கௌரிக்கோ சுதீப்புக்கோ தான் எதுவும் பிரளயம் ஆக மாட்டேது. பெரிய ஸ்டார்ட் இந்த மாதிரி ஏதாவது நோண்டானுங்கன்னாதான் பிரச்சனை பெருசாகி இந்த ஆனா இதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு முடிவு வரும். அது பண்ண மாட்டாங்க கமல். அதான் பெரிய ஸ்டார்னா அமைதியா இருந்துப்பானுங்க. இந்த படமா பண்ணீங்க, அந்த படமா பண்ணீங்க அப்படின்னு அமைதியா இருந்துப்பாங்க. சரி, இன்னைக்கு என்ன டாபிக்? நீதான் ஒஸ்ட் ஃபிலிம். நீதான் ஒஸ்ட் ஃபிலிம். ரிஷாபா முடிக்கிறோம். அப்புறம் வந்து ஒஸ்ட் பிலிமும் பெஸ்ட் ஸ்டண்டும், இந்த ரெண்டையுமே இன்னைக்கு பாக்குறோம். அது கடைசியில 9 மணிக்கு மேலதான் ஒஸ்ட் பிலிமும் பெஸ்ட் ஸ்டண்டு, இந்த ரெண்டையும் பாக்குறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் குறிக்கும். அதாவது என்ன நாள்னா 2025. இப்ப இந்த வந்து ரீகேப் பார்த்துட்டோமா, ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோமா, அதுல ஒரு குவிஸ் போட்டி நடத்தலாம்பாங்க. ஃபர்ஸ்ட் ஏற்கனவே நடத்தின முத்து, அவர் வந்து இந்த சினி ரிவ்யூக்கு பேர் வைக்க சொல்லி கேட்டேன். அவர் அடுத்த ஏதாவது 3 படத்துக்கு டிக்கெட் வாங்கிக்கலாம்னு அவர் மெசேஜ் பண்ணவே இல்லை. பிரதர் ஏதாவது அடுத்த படங்களுக்கு ஏதாவது டிக்கெட் வேணும்னா சொல்லுங்க, டிஎம் பண்ணுங்க, உங்களுக்கான அந்த இதை வாங்கிக்கிங்க. அடுத்து வந்து முத்து தான், அவர் தான் அந்த இதுக்கு ரீல் டேக்ஸ் சொன்னது. அடுத்தது பார்த்தோம்னா 2025 ரீகேப் குவிஸ், அதாவது 2025 இருந்து கேள்விகள் கேட்கப்படும். அது வந்து ஜஸ்ட் ஒரு பண்ணு தான். இது வந்து அவார்டு ஒர்த்தி குவிஸ் கிடையாது, பட் பண்ணு. ஜெயிக்கிறவங்களுக்கு ஏதாவது முடிஞ்சா நம்மள அப்புறமேட்டு செய்யலாம். அது என்னைக்கு நாள் அப்படிங்கிற நீங்க வருஷ கடைசியா செஞ்சுக்கலாமா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க. ஏதாவது ஒரு டேட்டு பார்த்து, ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்கள். அவ்வளவுதான், அன்னைக்கு பண்ணிக்குவோம். அவ்வளவுதான் இன்னைக்கு டாபிக். ரிஷாபா ட்ரெய்லரை பேசி முடிச்சுட்டு வேற என்ன, ஜனநாயகன் செகண்ட் சிங்கிள் வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசிக்கலாம். இன்னைக்கு ப்ரோமோ வந்துச்சு, அதுல என்ன பராசக்தி ப்ரோமோ, அதுல என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறலாம் பேசிட்டு அப்படியே போவோம். அவ்வளவுதான். அதுல ஒரு டவுட் ப்ரோ, அந்த வீடியோ ஒரு 10 நிமிஷம் வீடியோ போட்டிருக்காங்களே, அது வந்து அந்த அந்த மியூசியமுக்கு போறவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா போடுறாங்களா இல்ல நம்ம யூடியூப்ல போடுறாங்களா? நம்ம யூடியூப்ல 18ஆம் தேதி போடுறாங்க, அங்க போடுறத இங்க எடுத்து போடுறாங்க அதே வீடியோவை. ஓகே.
ஸோ அந்த மார்க் அங்க ஒரு வீடியோ ரெடி பண்ணி ஸ்கிரீன் பண்ணுவாங்கல்ல, அதான் மார்க் டைரக்டர். தமிழ் டைரக்டர் தானே அவரு தமிழ் ஆமா தமிழ் டைரக்டர் தான். மேக்ஸ் 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 எடுத்தாருல அவரே தான், தமிழ்காரர் தான். தமிழ் படம் எதனா எடுத்திருக்காரா இல்ல மேக்ஸ் தான் முதல் படமா? இல்ல கன்னட படத்துல தான் அறிமுகமானாரு. மேக்ஸ் தான் முதல் படம். தமிழ்காரர் தான் கன்னடத்தை அறிமுகம் பண்ணாரு. இப்ப 2வது படமும் கன்னட படம் தான். தமிழ் ப்ரொடியூசர் இந்த முறை சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அடிச்சிருக்காங்க. இந்த வாட்டி கொஞ்சம் நேரடி தமிழ் படம் மாதிரியே டப்பிங் கொஞ்சம் கிளியரா இருக்கு. ஏன்னா தூத்துக்குடியே அந்த சுற்று வட்டாரத்துல நிறைய ஷூட்டிங் நடந்துச்சு, தமிழ்நாட்டுல ஷூட்டிங் நடந்துச்சு. மேபி அந்த ரீசனா கூட இருக்கலாம். ஓகே சரி, யாரு இந்த வாரம் யாராரு என்ன படத்துக்கு போறீங்க? இந்த வாரம் ரிலீஸ் ஆகிறதே ஒரே படம் தானே, அவதாருக்கு அப்புறம் கூட ரிலீஸ் ஆகிறது வந்து கேப்டன் பையன் படம், சண்முகப்பன் படம் ரிலீஸ் ஆகுது. கொண்டு சேவி மட்டும் தான். யாரும் போறீங்களா? சரி புரியுது. அடுத்தது நீங்க டேட் சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ அவங்க டைரக்டர்ல என்ன படம் இருமுறீங்க? உங்களுக்கு பெரிய சம்பவம் கொடுத்ததே அவருதான், மறந்துட வேணாம். யாரு? என்ன படம்? யாரா? சீம சீம ராஜா. யாருன்னு தெரியாதா? நான் இருமுனது திலீப் விஷால் ப்ரோ அவன் தான் மறக்க முடியாத ஒரு சம்பவம். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா இந்த ரிஷபா இருக்குல்ல, ரிஷபா வந்து நம்ம வந்து மலையாள படங்கிறோம், ஓகேவா? மலையாளத்துல உள்ள அந்த இன்ஃபுளுசர்ஸ் என்ன சொல்றாங்க, மோகன்லால்ஸ் அதர் லாங்குவேஜ் மூவி ரிஷபா ரிலீசிங் திஸ் வீக். ஓ என்ன அதர் லாங்குவேஜ் மூவிங்கிறீங்க, அது உங்க படம் தானே அப்படின்னா அவங்க அதை ஹிந்தி படமா பாக்குறாங்க. ஹிந்திக்காரங்க சவுத் லாங்குவேஜ்ல படிக்கிற படம் ஹிந்தியில டப் பண்ணி விடுற படமா பாக்குறாங்க. இப்ப எந்த லாங்குவேஜ் படம் எப்படி கன்ஃபர்மேஷன் பண்றது? ரிஷபா தமிழ் படமா? ஆனா தமிழ்ல ட்ரைலர் இந்த வாட்டி ரிலீஸ் ஆகல. என்னன்னா தமிழ் ட்ரைலர் விடல, தமிழ்ல போஸ்டர்ஸ் விடல, ரிலீசிங் இல்ல, தமிழ் லாங்குவேஜ் கிடையாது. அப்ப நம்ம வந்து மலையாள படம் நினைக்கிறோம், மலையாளக்காரங்க அதை ஹிந்தி படம் நினைக்கிறாங்க, ஹிந்திக்காரங்க அது சவுத் இந்தியன் லாங்குவேஜ் படம் நினைக்கிறாங்க. இப்ப எந்த லாங்குவேஜ் படம் அது? ரிஷபா சுகுமார் படம் வந்துட்டார், அவரு அழகா சொல்லணும். அவர் கரெக்டா சொல்லுவாரு பாருங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு அது வந்துட்டு பைலிங்குவல் படம், தெலுங்கு படம், ஆக்சுவலி ஒரிஜினல் மலையாளத்துல பைலிங்குவல் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான் நான் பாக்குறது. எனக்கு தெரிஞ்சு எனக்கும் அந்த படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அதனால என்னால வந்து அதை பத்தி பேச முடியாது. எல்லா படமும் சம்பந்தப்படுத்திக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா சும்மா ப்ரோ? ஆமா, கருப்பு கலை ஓனர்ஷிப் எடுத்திருக்காருல்ல, அந்த மாதிரி. அதுக்கு பிரகாஷ் ப்ரோக்கு தான் உரிமை இருக்கு இந்த படத்துக்கு. சரி, ரிஷபா ட்ரைலர் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்ட் விட்டாங்க எக்ஸ்ட்ரா போர்ஷன் மாதிரி, செகண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு போஸ்ட் விட்டு பிரசன்ட் போர்ஷன்ல இருந்துச்சு டீசர். ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் மாதிரி இருந்துச்சு, பிரசன்ட் போர்ஷன் மாதிரி இருக்கு. அப்ப இன்னைக்கு காலையில பார்த்தா ட்ரைலர் இருக்கு ஃப்ரம் டுடேன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஸ் மசாலா படத்துக்கு என்ன போஸ்டர் இருக்குமோ அது விட்டு இருந்தாங்க. ஈவினிங் பாத்தீங்கன்னா கவுண்டவுன் போஸ்டர்ல ஃபியூச்சரிக் கான்செப்ட் உள்ள போஸ்டர் விட்டு இருந்தாங்க. படம் ட்ரைலர்ல பார்த்தா பக்தி ட்ரைலரும் சேர்ந்து வருது, விஷுவல்ஸ் எல்லாமே கலந்துகிட்டு இருக்கேன். இது என்னதான் இருக்கு? அது முதல்ல ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன்ல கரண்ட் காஸ்டியூம் போட்டிருக்காரு. டைம் டிராவலா இல்ல ரீபர்த்தா இல்ல என்னது இது? இது மாரியான் மாதிரியா இல்ல பிம்பிசாரா மாதிரியான்னு தெரியல ப்ரோ. பிம்பிசாரா? எனக்கும் பிம்பிசாரா ஃபீல் வந்துச்சு லைட்டா. எனக்கு ஒண்ணுமே புரியல, எல்லாமே கலந்துகிட்டு அடிச்சிருக்காங்க. இல்ல அதாவது ஒரு ஜானர்ல எல்லாம் 4-5 ஜானரை மிக்ஸ் பண்ணி. சரி பாப்போம், அடுத்த வாரம் வருதா பாப்போம். இந்த வாரம் இந்த பாபா சொன்னீங்களா, அது என்னது திலீப் படமா? துரந்தர் போலையா பிரகாஷ் ப்ரோ? இல்ல நான் சொன்னேன் ஒரு பெரிய தலைவலி, அதுக்கு இப்பதான் கொஞ்சம் ஓரளவு ஓகே ஆயிருக்கு. நாளைக்கு போய்க்கலாம் பொறுமையா. அவதாருக்கு முன்னாடி கண்டிப்பா பாத்துருவேன். நான் அவதார் புக் பண்ணிட்டேன். பரணி அவதார் புக் பண்ணிக்கலாம் கேட்டேன். என்ன நாள் இருக்குல்ல பொறுமையா பண்ணிக்கலாம். நான் நினைச்சுக்கிட்டேன் இந்த அவதார் வந்து 25ஆம் தேதியிலே மைண்ட் செட்ல இருக்கு, இந்த வாரம் கொண்டு சேவிங் மட்டும் தான் வருதுன்னு நினைச்சுக்கிட்டேன். அப்பதான் சொன்னேன் அப்படி பாருங்க, இன்னும் 2 நாள் தான் இருக்குன்னு. இன்னும் 2 நாளா இருக்க புக்கிங் போய் பார்த்தா ஆமா இந்த வெள்ளிக்கிழமைக்கு போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி வேகமா புக் பண்ணேன். அதுவே அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அவதார் புக் ஃபுல்லா இருங்க. அவதார் நான் பாக்குற தேட்டர் என்ன, என் ஆபீஸ்ல நடந்து போனா 2 நிமிஷம் நடந்து போயிடலாம். அந்த மாதிரி தேட்டர் பக்கத்துல மெகா ஸ்டார் தேட்டர். நம்ம ஆபீஸ் விட்டு இறங்கி அப்படியே போனோமா தேட்டருக்கு போயிடலாம். அப்ப அந்த தேட்டரை புக் பண்ணிட்டு பெட்டர். இல்லைன்னா சுத்திட்டு போனோம், இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நடந்து மாரிஸ் போகணும். பாலம் வேற வேலை பார்க்குறாங்க. அதனாலதான் சரி ரைட்டு மெகா ஸ்டார் சீக்கிரம் உள்ள போய். அது 3D படமா, கார்னர்ல உட்காந்து பார்த்தா நல்லா இருக்காது. சென்டர்ல நம்ம விருப்பப்படுற சீட்ல உட்காந்து பார்த்தாதான் 3D படத்துக்கு நல்லா இருக்கும் குவாலிட்டி. ஏன்னா கழுத்து வலிக்கும், தலையை வலிக்கும், எல்லா இம்சையும் இருக்கு, கண்ணாடி போட்டுக்கிட்டு வேற. அதனாலதான் வேற வழி இல்லாம 35 ரூபா எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 170 டிக்கெட் 205 ரூபாய் கொடுத்து பார்த்து புக் பண்ணியாச்சு. ஆக்சுவலா நான் நல்ல வேலை எனக்கு இங்கிலீஷ் வெர்ஷன் காலையில போடுவாங்களான்னு இது பண்ணிட்டே இருந்தேன். சேலம் ராக்ஸ்ல போடுறாங்க காலைல 10:30. நானும் புக் பண்ணிருக்கேன். எனக்கு 3Dல பேரும் இம்சப்படுறேன் இங்கிலீஷ் படம் பாக்குறது. ஏன்னா கீழே சப்டைட்டில் படிக்குமா, சீன்ஸ் ரசிக்குமான் இருக்கும். அது பேரும் இம்சை. சப்டைட்டிலையும் ஃபாலோ பண்ணணும், 3D பாத்தீங்கன்னா 3D விஷுவல்ஸையும் ஃபாலோ பண்ணணும், எல்லாமே பண்ணணும். அப்புறம் போய்
அதை போய் 3Dல பார்த்தா இதே நார்மல் 2Dனா நீங்க வந்து சப்டைட்டில் இப்போ நார்மலா பார்த்துட்டு போயிடலாம், டக்குனு வேற மாதிரி போகும். 3D என்ஜாய் பண்ண முடியாம போயிரும்ல, அதுக்காகத்தான் வந்து தமிழ்ல போட்டுக்கிட்டேன் நான். சூப்பர். கொச்சியில ஐமேக்ஸ் டிக்கெட்லாம் 1200 வித்துக்கிட்டு இருக்காங்க. போட்டோம். சரி, ஓகே. சொல்லுங்க, யார் யாரெல்லாம் எங்க புக் பண்ணியிருக்கீங்க? விஷால் ப்ரோ புக் பண்ணிட்டீங்களா? சரி, மோகன் ப்ரோ ஏதாவது சொல்லணுமா? கேக்குது, சொல்லுங்க. துரந்தர் கேக்குது தமிழ்ல bro. வருமா ப்ரோ? துரந்தர் தமிழ் டப்பா பண்ணிக்கிட்டு இருக்கதா சொன்னாங்க, ப்ராசஸ் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. பட் ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல எப்படின்னு சொல்லி. மாவீரன் எனி அப்டேட் ஆன் தட்? அடுத்த வாரம் வந்தாலும் வரும். அடுத்த வாரமா? 25 தெரியாது ப்ரோ. அநேகமா வர வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓடிடில தமிழ்ல விடுவாங்க. பார்ட் 2 வரும்போது அது தியேட்டர்ல தமிழ்ல ரிலீஸ் ஆனாலும் ஆகலாம். ஏன்னா தெலுங்குல டிமாண்ட்ல இருக்கு, தெலுங்கு டப்பிங் பண்ண போறாங்கன்னு பார்த்தேன். தெலுங்கு பண்றாங்கன்னா கண்டிப்பா தமிழ்ல பண்ணுவாங்க. கருப்பு எப்பதான் ரிலீஸ் டேட் பண்ணுவாங்க? இல்ல, நான் ஆக்சுவலா ஒரு வடக்கு நண்பர்கிட்ட கேட்டேன்னா தமிழ் டப்பிங் தெலுங்கு டப்பிங் போயிட்டு தான் இருக்கும், பண்ணிட்டு தான் இருக்காங்க. சூப்பர். ஆமா, 25 கோடி செலவு பண்றாங்கன்னு நான் பார்த்தேன். அது ரெண்டுக்கும் எல்லாத்தையும் இந்த டப்பிங் பண்றது எல்லாம் சேர்த்து 25 கோடி ஏதோ செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். எங்கேயோ பார்த்தேன், ஏதோ ஏதோ இந்த மாதிரி ப்ரொமோஷனு எல்லாத்துக்கும் சேர்த்துன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ப்ரோ கருப்பு ரிலீஸ் டேட் எப்பதான் வரும்? கருப்பா? சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா? பரணி ப்ரோ கேட்டீங்க, சாரி நான் இன்னும் டிக்கெட் புக் பண்ணல. டேட் தெரியல ப்ரோ, டேட் எப்போ வரும்னு தெரியல. ஆனா மார்ச்ல தான் படம் வரும். மார்ச் ஃபர்ஸ்ட் வீக். நீங்க கேட்கலாம், என்னடா இப்போ இந்த வாரம் வருதுன்னு அப்பயே சொன்னியே, இப்ப சொன்னியன்ட்டு. அவங்களுக்கு டேட் கிடைக்கல. அது ஆக்சுவலா வந்துட்டு டேட் வந்து இவங்க டிசிஷன் எடுக்கிறத விட ஓடிடி டிசிஷன், ஓடிடியோட இது வந்துட்டு ரொம்ப பெரிய ஃபேக்டரா இருக்கு. அவங்களுக்கு டேட் வந்துட்டு அவங்க சொல்ற டேட்ல தான் இவங்க வர முடியும்ன்ற ஒரு நிலைமை வந்து இருக்கு. இப்ப எல்லாம் மோஸ்ட்லி நிறைய படத்துக்கு அப்படிதான், எல்லா படத்துக்குமே வச்சுங்களேன். இல்ல இவங்க ஒரு டேட்டை வந்துட்டு இது பண்ணி அவங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் கிட்ட சொல்றாங்க அப்படின்னா அந்த டேட்டு அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருந்தாங்கன்னா அந்த படத்தை வந்து வர விடுவாங்க. அதுதான் பிரச்சனை இப்போ. நெட்ஃபிளிக்ஸ் தானே வாங்கியிருக்காங்க, இல்ல வேற யாராச்சும் வாங்கியிருக்காங்களா? நெட்ஃபிளிக்ஸ் தான் ப்ரோ. அதாவது இப்போ நெட்ஃபிளிக்ஸ் வந்துட்டு ஒரு டேட் வந்துட்டு சொல்லணும். அதாவது இவங்க சொல்ற டேட்டு நெட்ஃபிளிக்ஸ்க்கு ஓகே இல்லை அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ் வந்துட்டு நாங்க சொல்ற டேட்ல நீங்க இந்த டேட்ல வாங்க, இது அவங்க ஒரு கேலண்டர் கொடுத்துருவாங்க, இந்த டேட்ஸ்லாம் அவைலபிள் இருக்குன்னு, இந்த டேட்ஸ்ல நீங்க வரலான்னு. அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க வந்துட்டு ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியும். இப்போ நெட்ஃபிளிக்ஸ்னா அப்போ சூர்யா 46 கருப்பு ரெண்டையும் அவங்க ஒரு மாதிரி கால்குலேட் பண்ணி தானே இவங்களுக்கு கருப்பு டீம் டேட்ஸ் தருவாங்க. ஏன்னா அது ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க தானே வித்தாங்க. ஸோ அவங்க டேட்ஸ் அதை லாக் பண்ணியிருப்பாங்களே ஏற்கனவே. பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா. என்னோட இது நான் எனக்கு தெரிஞ்ச வரையும் மார்ச்ல தான் படம் வரும் அப்படின்றது தான் இப்போதைக்கான இது. ஜனவரியில படம் வராது. பட் ஆனால் ஜனவரியில வரலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் இருந்தாங்க. ஓகே. கமல் ப்ரோ நீங்க புக் பண்ணிட்டீங்களா? இல்ல ப்ரோ, நான் சண்டே தான் வரேன்னு நினைக்கிறேன், கரெக்டா தெரியல, இன்னும் அது முடிவு பண்ணல. சரி, ஓகே. எனக்கு பாபா ரிலீஸ் ஆச்சுன்னா போவேன். பட் ஆனா ஈவினிங் ஷோ தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் உங்க ஊர்ல பார்த்தா நான் வைபா இருக்கும் பரணி ப்ரோ. அது கமர்ஷியல் மாஸ் படம் தானே, அப்போ உங்க கேரளா தானே பார்க்கணும். ஏங்க எனக்கு புரியுதுங்க. கிறிஸ்மஸ்க்கு போவீங்கல்ல, கிறிஸ்மஸ்க்கு இந்த படத்துக்காக நான் வந்துட்டு
கேரளா போக முடியுமா? எனக்கு புரியல. நான் சீரியஸா என்ன பிளான் பண்ணேன்னா, எல்ஐகே வருது, பாபா வருது, அவதார் வருது. 3மே ரிலீஸ் ஆச்சுன்னா, போயிட்டு கொச்சியில பார்த்துட்டு வந்துரலாம். அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். இந்த எல்ஐகே டீம் மொத்தமா சொதப்பிட்டாங்க. கிறிஸ்மஸ்க்கு போலான்னு தான் இருக்கேன் கமல். பட் ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் போலாமான்னு ஐடியா இருந்துச்சு. அப்புறம் என்னன்னா, சரி ஜனநாயகன் வருது காலையில 4 AM ஷோ போடுவாங்க. அப்புறம் நம்ம வந்து கிறிஸ்மஸ் ஸ்கிப் பண்ணிட்டு ஜனநாயகன் போய்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இப்ப ஜனநாயகனும் 8 மணி ஷோன்னு சொல்றாங்க. இதுவும் இப்படின்றாங்க. ஸோ இது மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல தான் இருக்கேன். நான் இன்னும் வந்து முடிவு பண்ணல. பட் எப்படியாவது போயிட்டு வரணும். பரணி ப்ரோ இப்போ உங்களுக்கு 3 படம் இருக்குல்ல, இது ரிஷபா, பாபாபா, அவதார் இருக்கு. ஏங்க அவரு கேரளா ஸ்டேட்ல இருக்கேங்கிறாரா, தமிழ்நாடு ஸ்டேட்ல இருக்கேங்கிறாரா தாண்டி இப்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கிறாராம். அந்த ஸ்டேட்ல இருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் சொல்லுவார். ரிஷபா December 25ங்க. அதுதான் கிறிஸ்மஸ்க்கு போயிட்டு நீங்க அப்பவே எல்லா படத்தையும் பார்த்துக்கலாம். ப்ரோ பையல அங்கதான் மோகன்லால் படம் வருது. மோகன்லால் படத்தை ஏன் இவர் போய் கேரளால பார்க்க போறாரு? போய் பாப்பாரு. அதுல வேற கேமியோ வேற, பாபால வேற கேமியோ வேற. கண்டிப்பா போக மாட்டாரு. கமல் ஓ ஓகே 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 ஸ்ட்ரைக் ஆகுது. ஓகே ஹிருதயபூர்வம் நான் அங்கதாங்க போய் பார்த்தேன். ஏங்க இப்படி பண்றீங்க? சரி சரி அதை விடுங்க, பரணி ப்ரோ விடுங்க. வாங்க நம்ம டாபிக் குள்ள போ. இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இன்னைக்கு. என்ன டாபிக் இப்போ? அதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பெஸ்ட் ஆக்ஷன். அதுக்கு முன்னாடி பிரகாஷ் ப்ரோ ரிஷபா ட்ரெய்லர் பத்தி பேசலாம்னு சொன்னாரு. பேசுங்க. நான் பேசுறேன், நீங்க சொல்லுங்க. நான் பார்த்துட்டேன். எனக்கு எல்லாரும் சொன்னது அந்த பிம்பிசாராவையும் மாவீரன் மகதீராவையும் மிக்சிங்ல போட்டு ஏதோ கிண்டுன மாதிரி இருந்துச்சு. ஓகே, நம்ம ரொம்ப மோசமா இருக்கும்னு நினைச்சேன். பட் ஸ்டில் இது ஓரளவுக்கு டீசெண்டா பாக்குற மாதிரி இருந்துச்சு. விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. பாப்போம் படம் எப்படி இருக்கு. சரி ஓகே. வேற யாராக்கு அந்த படத்தை ட்ரெய்லர் பத்தி பேசணும்? இன்னொரு பாயிண்டையும் விட்டுட்டேன். மலையாளத்துல மம்முட்டி நடிச்சு மாமாங்கம்னு ஒரு படம் இருக்கு. எவ்வளவு பேர் பாத்துருக்கீங்கன்னு தெரியல. நான் பாத்திருக்கேன். அந்த படம் மாதிரி இருக்கும்னு ஸ்டார்டிங்ல நினைச்சேன். பட் இது அவுட் அண்ட் அவுட் மாஸ் படம் மாதிரி ஒரு இது ட்ரீட் பண்ணிருக்காங்க. ஆமா 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 ரிஷபாதான். அது தெலுங்கு டைரக்டர் தான். இது மாமாங்கம் மாதிரிலாம் எதிர்பார்த்திருக்காரு. இல்ல இல்ல அது ஃபர்ஸ்ட் அதோட அந்த கண்டென்ட் அதெல்லாம் பார்த்து அப்படி நினைச்சேன் ப்ரோ. இந்த இதெல்லாம் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணப்போ நீங்க உங்ககிட்ட தான் நான் நிறைய எதிர்பார்க்கிறேன் சார் ப்ரோ. நீங்க இருக்க போற டாபிக்ல சொல்லுங்க சொல்லுங்க கமல், என்ன டாபிக்? அதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பெஸ்ட் ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பெஸ்ட் ஆக்ஷன் ஒரே படத்துலயா இல்ல? அது உங்க இல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பேசி முடிச்சிருவோம். அந்த டாபிக் முடிஞ்ச உடனே பெஸ்ட் ஆக்ஷன் படம் போயிடும். ஆக்ஷன் படமா இல்ல ஆக்ஷன் சீக்வென்ஸ்? ஆக்ஷன் சீன்ஸ், ஆக்ஷன் சீக்வென்ஸ், பெஸ்ட் ஸ்டண்ட் சீக்வென்ஸ். ஆனா பிரகாஷ் என்ன ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எப்படியும் 2 படம் தான் இருக்கு. அதுதான் வரும். ஏதாச்சும் ஒண்ணே சொல்லணும். ரெண்டாவது சான்ஸே கிடையாது. இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த படம் அந்த படம் கிடையாது. ஒரே படம் நான் பார்த்ததுல இந்த வருஷம் வந்து மோசமான படம். தமிழ்ல மட்டுமா ப்ரோ இல்ல ஃபுல்லா? தமிழ்ல மட்டும் தமிழ்ல மட்டும். நான் சொல்லிடுறேன். நான் இந்த வருஷத்துல பார்த்த தமிழ்ல ஃபர்ஸ்ட் ஃபிலிம்னா ரெட் ஃப்ளவர். எப்போ தியேட்டருக்கு போயிட்டு அந்த படத்துக்கு நான் டிக்கெட் வாங்கி சுத்தமா முடியல. அவ்வளோ கேவலமா இருந்துச்சு அந்த படம். அதுதான். நீங்கெல்லாம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டண்ட் பத்தி பேசலாம். சூப்பர் பரணி ப்ரோ. ஏமா வீரன் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அதான் கவனிச்சீங்களா எல்லாரும்? எப்படி சர்ப்ரைஸ் பண்ண பாத்தீங்களா? சர்ப்ரைஸ். ரெட் ஃப்ளவர ரே அப்படி இழுத்து சொல்றாரு விஷால் ப்ரோ. இழுத்து ரெட்ரோன்னு நம்ம எல்லாம் நினைப்போமா, அதை அப்படியே டைவர்ட் பண்ணி அங்க கொண்டு போயிட்டாரு. சத்தியமா நீங்க பாருங்க, நான் ரெக்கார்டிங் கேட்டு பாருங்க, நீங்களே கேளுங்க. புரியுதா உங்களுக்கு? அவன் ரெட்ன்றது வந்து ரெட் ரெட் அப்படின்னு அழுத்தலாம் பாத்தீங்களா? இருங்க, எனக்கு ரெட் மட்டும்தான் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. எனக்கு அந்த ஃப்ளவர்ன்றது ஸ்ட்ரைக் ஆகாது. அதுதான் யோசிச்சுதான் சொன்னேன். உனக்கு அந்த படம் நல்லா ஸ்ட்ரைக் ஆகுமா? ரொம்ப நொந்துருவியா? ஆனா வந்துட்டு உனக்கு படம் பேர் ஸ்ட்ரைக் ஆகாதான். அது வந்து அது ஸ்ட்ரைக் ஆகலன்னா அந்த படம் பேர் எதுக்கு இங்க வந்து நீ சொல்ற? அது சொல்றதும் வந்துட்டு அப்படி அழுத்தி நீ வேற சொல்லணுமா? எங்களுக்கு புரியுதுப்பா அவனோட இது என்ன. சுமார்னா, அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற படத்தை நீங்க சொல்லலாம். ஞாபகம் இல்லைன்னா
ஞாபகப்படுத்திட்டு வந்து சொல்றான். நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன்ட்டு வந்துட்டு ஞாபகம் இல்லைங்கிறது எனக்கு கரெக்ட். ஏற்க முடியல. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன்னு சொல்லி ஆரம்பிச்சு ஞாபகம் இல்லாததை வந்து சொல்றேன் அப்படின்ற ஏதோ ஒண்ணு. நீ நடத்து பாரு நீ. ஐயோ! இவங்களுக்கெல்லாம் ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. சரி விடுங்க. நீங்க சொல்லுங்க. மணி நீ சொல்லு பாரு. நீ சொல்லு மணி நெக்ஸ்ட். நானா ஒஸ்ட் ஃபிலிம் ஜனவரி மந்த் பார்த்த திரைப்படம். அது தெலுங்கு படம். தமிழ் படம் வாங்க. அது தெலுங்கு படம், தமிழ் படம் வாங்க. இல்ல கமல் ஹீரோவை தவிர எல்லாருமே என்ன மணி அதை எங்களுக்கு பண்ண முடியாதுங்க. அதெல்லாம் கணக்கு வராது விஷால் ப்ரோ. மணி அது இந்த வருஷம் தானே சொல்லுங்க. மணி இந்த வருஷம் தானே வந்துச்சு அந்த படம், நம்ம படம். ஆமாண்ணே. விஷால் ப்ரோ அதெல்லாம் முடியாது. டைரக்ட் தமிழ் ஃபிலிம் சொல்லுங்க. என் ஃபேவரட் படத்தெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல அடிச்சு வச்சிருக்கீங்க. அவங்க சொல்லுங்க விஷால் ப்ரோ சொல்லுங்க. ஒரு நிமிஷம். ஆல்ரெடி 2-3 பேர் கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தக் லைஃப் ஆர்கேன்னு சொல்லி. பரணி இன்ஃபுளுன்ஸ் பண்ண வேணாம், லாஸ்டா படிச்சுக்கலாம் கமெண்ட்ஸை, மற்றவங்க சொல்லட்டும். அதே மாதிரி ஸ்பீக்கர்ல இல்லாதவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஒஸ்ட் ஃபிலிம் ஆஃப் த இயர் ஒரே ஒரு படம் தான் சொல்லணும். இந்த 2 படம் சேர்த்து சொல்லக்கூடாது, ஜோடி போடக்கூடாது. ஏதாச்சும் ஒரு படம் கண்டிப்பா இதுதான் ஒஸ்ட். நான் சொல்றேன், இந்த வருஷம் எனக்கு ஒஸ்ட்னா இதுக்கு விதை நான் போட்டதுன்னு எனக்கு சுந்தர் சியோட அந்த விஷால் படமே எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கல. அது பயங்கர பாசிட்டிவா ரிவ்யூ வந்தோடனே அது நீங்க பொங்கலுக்கு பார்க்கறது எப்படி அவ்வளவு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தேன்னு தெரியல. சரி, அதாவது பழைய படம்னு விட்டுறலாம். ஆனா கேங்கர்ஸ் ட்ரெய்லர் வரும்போதே தெரியும் இது சூரமொக்கையா தான் இருக்கும்னு. இருந்தாலும் தேட்டர்ல போய் உட்காந்து பெரிய டிராமா காலாகி வந்தேன். ஆனா அதுதான் இந்த வருஷம் நான் பார்த்ததே பெரிய ஸ்கேம். எவ்வளவு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அதுக்கும். ஆனா சும்மா மக்கள் வந்து அந்த விஷால் படத்துக்கு ஏமாந்த மாதிரி இந்த படத்துக்கு ஏமாறல. இந்த படம் ஓடல, அது வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு நான் போய் ஒரு அதை விட பிஆர் அதோட இன்டர்வியூல நான் வந்து கிளாமரா காட்ட மாட்டேன், ஆபாசமா காட்ட மாட்டேன். நான் வந்து வேற மாதிரி காட்டுவேன். நான் காட்டுறதுக்கு கூட ஒரு நீட் இருக்கும். அப்படி இப்படின்னு உருட்டி கடைசியில டீச்சர் ஐட்டம் சாங் ஆட வச்சிருப்பாரு. இதுலதான் எக்ஸ்ட்ரீமா நான் பார்த்ததுலே இந்த வருஷம் பார்த்ததே சூரமுக்க படம். அப்புறம் அவருக்கு ஒரு பெட்டிஷ் இருக்கும் போல, பிளாஷ்பேக்ல ஒரு ஹீரோயினை புக் பண்ணி அழகான ஹீரோயினை அவங்கள அடிச்சே கொள்றது. அரண்மனையில இருந்து அதை அவர் பண்ணிட்டே வர்றாரு. இந்த படத்துல அடிச்சே கொள்றாரு போட்டு செகண்ட் ஹாஃப்ல. மணிஸ்ட் எல்லாத்தையும் கலந்து கட்டி ஒரு மாதிரி நல்லா இல்ல. ஆனா மொக்க படம்னா எனக்கு கேங்கர்ஸ் தான். எனக்கு வந்து பீப்புள் ஸ்டைல்ஸ் வந்து எனக்கு வந்து நான் கூட ஒரு இதில் விட்டுருவேன். தக் லைஃப் தான். அது ஏன் தக் லைஃப்னா எனக்கு பிடிச்ச ஆக்டர் அந்த பக்கம் நல்ல பெரிய டைரக்டர் தமிழ் சினிமாவின் முக்கியமான டைரக்டர். அது இவங்க 2 பேரும் இவ்வளவு நாள் கழிச்சு இவ்வளோ பெருசா ஜாயின் ஆகுறாங்க. பாட்டெல்லாம் ஹிட்டு, அவ்வளோ பெரிய காஸ்ட். எஸ்டிஆர் ஒரு பக்கம், ஜோஜு ஒரு பக்கம், நாசர் ஒரு பக்கம், கமல் ஒரு பக்கம், எல்லாத்தையும் எதிர்பார்த்து அந்த படம் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்கேம் பண்ணாங்களே, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர்னு ஒரு ஸ்கேம். அதுதான் தமிழ் சினிமாலேயே பண்ண பெரிய ஸ்கேம். இனிமே இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் டீசர் எடுக்கக்கூடாது, அந்த அளவுக்கு ஸ்கேம் ஆயிட்டா. என்னன்னா எப்படி பேசுறியே, இந்த ட்ரைலருக்கு ரியாக்ஷன் வந்து ஒரு சில பேர் வந்து அதெல்லாம் ஓகே. இருங்க சும்மா புலம்பிக்கலாம். இருங்க இன்னும் கொஞ்ச நேரம் புலம்பிக்கலாம் அந்த படத்தை பத்தி. அது முதல் நாள் போய் ஃபர்ஸ்ட் டே உட்கார்ந்தா எதுக்காகப்பா நீங்க கதை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, அப்பா பையன் ஒரு பொண்ணுக்காக அடிச்சுக்கிறோம், அது யாரு கமலும் சிம்மும் த்ரிஷாக்காக அடிச்சுக்கிறாங்க ப்ரோ. எனக்கு சிரிச்சாங்க ப்ரோ. எனக்கு அதான் தாங்கிக்கவே முடியல. முதல் நாள் போய் உட்காந்துட்டு சிரிக்கிறாங்க எல்லாரும் பக்கத்துல சுத்தி. சிரிக்கிறாங்க ப்ரோ. அந்த அவர் போய் த்ரிஷாவை போய் ரொமான்ஸ் பண்ற சீனுக்குலாம் சிரிக்கிறாயோ, மனசே ஆறல எனக்குலாம். நான் என்ன படம் எதிர்பார்த்தது, நீங்க என்ன படம் காட்டிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்குதான் ஏதோ ரவுண்ட் டேபிள்ல ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இருக்கலே பழைய ஐடியானா மலையில இருந்து விழுந்து இவங்கெல்லாம் மாங்ஸ் எல்லாம் காப்பாத்துறதுதான் இருக்கலே தமிழ் சினிமாவோட 60% ஐடியா. அதை வந்து புது ஐடியாவா இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு மணி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. அப்புறம் எல்லாமே ப்ரோ. முக்கியமா மணிரத்னத்தை எதுக்கு வந்து இது பண்ணணும்னா,
பாட்டு ப்ரோ, என்ன மாதிரி பாட்டு ப்ரோ, எல்லாமே அந்த பாட்டை போட்டிருந்தா கூட தியேட்டர்ல மனசார காது குளிர கேட்டு கமல் வந்திருக்கலாம். அவர் எப்பயுமே அவர் படத்துல இப்படிதான் கமல் பண்ணுவார் காது பாட்டு. குளிர அந்த டிடிஎஸ் எஃபெக்ட்ஸ்ல அந்த சரௌண்டிங்ல நல்லா கேட்டு வந்திருக்கலாம். அஞ்சு வண்ண பூவே, அப்புறம் முத்தமலை, விண்வெளி நாயகா. அந்த விண்வெளி நாயகா இருக்குல்ல, இந்த வருஷத்துல டாமட்ரைஸ் ஆனதே எனக்கு அந்த பாட்டு தான் ப்ரோ. அதுக்கப்புறம் அந்த பாட்டை என்னால கேட்க முடியல. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில அந்த பாட்டை கேட்டுறக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த பாட்டு, ஐயோ, அதுவும் அந்த இடம் கமல் பண்றது, ஸோ வெறுப்பின் உச்சம் அந்த வருஷத்தோட. அதுதான் அவ்வளவு. கமல் இவ்வளவு புலம்பி இப்பதான் பாக்குறேன். நான் சொல்லிருட்டுமா என்னோட ஒஸ்ட? சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. எல்லாரும் கூலி தக் லைஃப் அது இதுன்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பரணி ப்ரோ மாதிரியே எனக்கும் ஒரு வித்தியாசமான படம் வந்து இந்த வருஷத்துல வந்து அந்த சூரமொக்க லிஸ்ட்ல இருக்கும். அது என்னன்னா, ஜீவா அர்ஜுன் 2 பேரும் நடிச்ச அகத்தியாங்கிற படம். அந்த அகத்தியெல்லாம் பார்த்திருக்கீங்க தெரியுமா? அந்த இல்ல சார் ப்ரோ, நல்ல பேருக்காக போனேன் ப்ரோ. அதுக்கு ரீசனும் நான் சொல்லிடுறேன். நான் தியேட்டர்ல எல்லாம் பார்க்கல. அந்த படம் வந்து ட்ரெய்லர் வந்தப்போ கிராபிக்ஸ் எல்லாம் போரா இருந்துச்சு எல்லாம் ஓகே. பட் அதோட அந்த என்னமோ புதுசா ட்ரீட் பண்ணிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு இது இருந்துட்டே இருந்துச்சு. அந்த படம் வந்ததுக்கு அப்புறமும் எல்லாரும் அடிச்சாலும் சில ரிவ்யூஸ், நான் ட்ரஸ்டபிளா நம்புற ரிவ்யூஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜ், அபவ் ஆவரேஜ், டீசென்ட் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அதை நம்பிதான் அந்த படம் வந்து சன்நெக்ஸ்ட்ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சன்நெக்ஸ்ட்ல, அமேசான்ல இதுலயும் வந்துச்சு. அதை நம்பி அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்தா, டே என்னடா சொல்ல வரீங்க, ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க, விடுங்கடாங்கிற லெவல்ல தான் எனக்கு இருந்துச்சு. அதனால என்னோட ஒஸ்ட் படம் வந்து இந்த வருஷத்துல அகத்தியா. கிளைமேக்ஸ் ஞாபகம் இருக்கா மேலகன் ப்ரோ? பொம்மை படம் கட்டிட்டு இருப்பாருங்க. அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க. கண்டினியூ, வேற யாராவது சொல்லுங்க. ஆனா இன்னொன்னு, கமல் ப்ரோ வந்து தமிழ் சினிமாவின் அப்படின்னு இழுக்கும் போது எனக்கு வேற ஒருத்தர் தான் ஞாபகம் வந்தாரு. சரி, ஓகே. அடுத்து அவர் வந்து பிரகாஷ் ப்ரோக்கு ரொம்ப பிடிச்சவர். கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. என்னதான் தெரியும்லையா எனக்கு இந்த வருஷம் சொல்லிருங்க. அது உங்க காரணத்தை சொல்லிருங்க. என்னோட ஒரே நிமிஷம், எனக்கு அதுக்குள்ள கால் வந்துருச்சு. சரி, ஓகே. விஷால் ப்ரோ சொல்லிட்டீங்களா? நான் தான் கேம் சேஞ்சர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அது தமிழ் படம் தக் லைஃப் தான் ரியாக்ஷன் பண்ணி, நான் என் ரியாக்ஷன் இப்ப பார்த்தாலும் சிரிப்பு வருது எனக்கு. என் தலைவனை நான் வேற மாதிரி பார்க்க போறேன். ட்ரெய்லர்லாம் இம்பாக்ட் கொடுத்து கோவம் வேற வந்துச்சு RKFI மேல. அது ஏன்னா நானும் ஓரளவுக்கு இன்ஃபுளுசர் தானே, என்னால நீங்க கூப்பிடவே இல்லையே, இன்ஃபுளுசர் மீட்லாம் நீங்க வச்சுங்களே அப்படின்ற ஒரு கோவம் வந்து, சரி ஓகே படத்தை நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அப்படின்லாம் போய் உட்காந்தா ட்ராமாங்க, லிட்டரலா ட்ராமாங்க. என்ன எடுத்து வச்சிருக்கீங்க மணி? அப்புறம் இதை விட ட்ராமா என்ன தெரியுமா? அங்க ஒர்க் பண்ணவங்க கிட்ட கேட்டா, நாங்க நல்ல படம் எடுத்தோம் தான் நம்பணும்னாங்க. டேய், இதுதான்டா எனக்கு பெரிய ட்ராமா, என்ன விட்டுருக்கா, நான் ஓடிடுறேன் அப்படின்ற ரேஞ்சில எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ண படம் தக் லைஃப். நன்றி. இன்னும் படம் இருக்கலாம், நான் வேற எதுவும் பார்க்கல. பார்த்ததுல தக் லைஃப். ஓகே. அடுத்து இது வரைக்கும் லீடிங் தக் லைஃப். அடுத்து அந்த டாட் வச்சவர் ஏதோ பேச ட்ரை பண்றாரு போல, ஸ்பீக்கர் ஆன்ல இருக்கு, ஏன்னா பேசல. ப்ரோ எனக்கு விடாமுயற்சி தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் படம். விடாமுயற்சியா? ஆமா ப்ரோ. யார் பேசுறது? அவர்தான் டாட். இல்ல, ராஜபாண்டியன் அவரோடதும் ஸ்பீக்கர் தாச்சு. சோ அதனால இல்ல, டாப் ஜோன் ஒருத்தர் டாட் வச்சுட்டு ஒரு ஐடி இருக்காருல்ல, அவருதான். ஓகே ஓகே ஓகே. ஏன் ப்ரோ, என்ன ரீசன்? அஜித் ஃபேனு எனக்கு. அதான் அது எனக்கு அஜித் அந்த மாதிரி பார்க்க பிடிக்கல ப்ரோ. சரி, ஓகே. இந்த அவர் எடுத்த வலிமை அவரோட ஒஸ்ட் ஃபிலிம்பாங்க அவர் கெரியர்ல. எனக்கு விடாமுயற்சி அவர் கெரியர்லேயே ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் படம். குட் பேட் அக்லி பிடிச்சதா? அது பிடிச்சது ப்ரோ. ஓகே, சரி. அடுத்து ராஜபாண்டியன் ப்ரோ. ஒரு கீழே போட்டார்னு நினைக்கிறேன், தலைவன் தலை. ஓகே, மதன் ப்ரோ. ஹலோ, கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஆல்ரெடி எல்லாம் சொன்னது தக் லைஃப் தான். அதனால அதை மேற்கொண்டு ரோஸ்ட் பண்ண விரும்பல. மன உளைச்சலுக்கு ஆளாகி வெளியே வந்த படம். பாதியிலே ரொம்ப கடுப்பான, ரொம்ப அது கமலும் திரிசாவும் ஃப்ரேம்ல வரும்போதே ஒரு இனம் புரியாத ஒரு வெறுப்பு வந்துருச்சு.
அது ஏன்னே தெரியல. பார்க்கும்போது வேணாம், ஏன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி வெளில வந்ததுன்னா தக் லைஃப் தான். சரி, ஓகே. நவீன் பிரசாத். ஹலோ, கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. எனக்கு வந்து ஒஸ்ட் பிலிம்னா வந்து இந்த வருஷத்தை வந்து தலைவன் தலைவி தான் ப்ரோ. படம் வந்து இந்த சோசியல் மீடியாவில் நம்ம ட்விட்டர் இன்ஃபுளுசர்ஸ் வந்து அந்த படத்துக்கு ஓவர் பாசிட்டிவ் கொடுத்துட்டாங்க. அது வந்து மேபி எனக்கு ரொம்ப கொஞ்சம் நான் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு இதாக நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு தேட்டருக்கு போயிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு சுத்தமா செட் ஆகல. படத்துல வந்து ரொம்ப நாய்ஸியா இருந்தது. அது வந்து ஒரு ரொம்ப ஒரு பி கிரேட் மூவி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா, அது மாதிரி ஒரு கேட்டகரியான படம் தான் அது. அதை வந்து சும்மா சாதாரணமா ஒரு ஃபேமிலிக்குள்ள வச்சு இது பண்ற மாதிரி எடுத்து நாய்ஸ். எனக்கு படம் பார்த்துட்டு வந்தோடனே தலைவலி வந்தது. ரொம்ப வருஷம் கழிச்சுட்டு இந்த படம் தான் தலைவன் தலைவி படம் தான் வந்தது. என்ன விஷால் இதை எதிர்பார்க்கவே இல்லை. விஷால் ப்ரோ, நான் என் ஃபேவரட் ஃபிலிம்ல கமெண்ட்ல போட்டிருக்கேன்னு சொன்னேன். 4-5 பேர் போட்டு வச்சிருக்கேன் கீழே. இல்ல, தலைவன் தலைவி வந்து எனக்கு வந்து சுத்தமா செட் ஆகல விஷால் ப்ரோ. நான் படம் பார்த்துட்டு வந்து நம்ம இதே சினிடாக் ஸ்பேஸ்ல வந்து படம் ரிலீஸ் ஆன ஒரு 2வது நாளா நம்ம பேசினேன்னு நினைக்கிறேன். ஒரு 3 நாள், ஒரு வாரம் கழிச்சு பேசினேன். அந்த டயத்துலதான் உங்களுக்கும் அவருக்கும் கூட டிபேட் போச்சுல மாவீரன் ப்ரோ, அந்த படத்தை பத்தி தான் ராஜபாண்டியன் ப்ரோ. இல்ல நான் அப்ப டிபேட் பண்ணல. இல்ல நான் அவங்ககிட்ட எல்லாம் பேசினது இல்ல. இவரு நம்ம விஷால் ப்ரோவோ யாரோ ஒருத்தவங்க வந்து ஏன் அதாவது வந்து உங்களுக்கு எதனால செட் ஆகல, பொலிட்டிக்கலா பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பாயிண்டா தான் கேட்டாங்க. யாரும் வந்து அந்த படத்துக்கு யாருமே டிஃபெண்ட் பண்ணி வரவே இல்லை இதுவரை. எனக்கு வந்து இப்ப படம் வந்து தலைவலி தான் வந்தது அந்த படத்துல. டிக்கெட் புக் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சவங்க சொன்னவங்ககிட்ட கூட நான் அதான் சொன்னேன், தலைவலி வந்துடும், கண்டிப்பா போகாதீங்க அப்படின்னு. ஆனா அவங்க எல்லாம் பார்த்துட்டு ஓகே தான், டீசெண்டா தான் இருக்கு, எங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு தான் அவங்க சொன்னாங்க. பட் நான் பார்த்ததுலேயே ஒஸ்ட் படம்னா அதுதான். அப்படி நான் திரும்ப வந்து விட்டேன். கேட்கிறதா? சொல்லுங்க. கேட்கிறது, சொல்லுங்க. எனக்கு இந்த வருஷத்தோட சொல்ல போறது எல்லாருக்கும் ஷாக் ஆக போகுது. ஷாக்கா இருக்கும். நம்ம நிறைய பேருக்கு ஆன்சர் தெரியும். எனக்கு இந்த வருஷத்தோட ஒஸ்ட் பிலிம் வந்து குடும்பஸ்தன் தான். ஏன்னா அந்த படம் பாதி வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. பாதிக்கு மேல அவங்க ஒரு கோர் கான்செப்டா எடுத்தது, அவங்க அதை நினைச்சு எடுத்தாங்களோ நினைக்காம எடுத்தாங்களோ, பட் அது எனக்கு வந்து பர்சனலாவும் ஃபேமிலியாவும் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப அபத்தமா, அது ரொம்ப பின்னோக்கி போற மாதிரி ஒரு கருத்தை சொல்ற மாதிரி எனக்கு அந்த படம் இருந்துச்சு. எனக்கு அந்த படம் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. செகண்ட் ஹாஃப்க்கு மேல எனக்கு அது ரொம்ப இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த ஒஸ்ட் பிலிம்னா அதுதான். என்னதுன்னு டீட்டெயிலா சொல்லிருங்க பல்தான். இல்ல ப்ரோ, அவருக்கு வந்து எப்ப அந்த குழந்தைன்னு ஒண்ணு உருவாகுமோ அப்ப இருந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வேலை போகும். அப்பவே வந்து ஒரு மாதிரி இதை வீட்டுல பார்த்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து என்ன நடக்கும்னா, இவர் ஒவ்வொரு நாளும் ஒரு தொழில் ஆரம்பிப்பாரு. நைட் அந்த குழந்தைகிட்ட சந்தோஷமா பேசுவாரு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த தொழில் நாசமா போகும். இது ஒரு தடவைன்னா ஓகே. எல்லா டைமும் இப்படி வரும்போது எனக்கு அது எப்படி இருந்துச்சுன்னா, இப்படி சொல்லும் போது அப்ப இவ பாக்குறவங்க எல்லாம் என்ன யோசிப்பாங்க, எங்க வீட்டுல இருக்கிறவங்க அதை யோசிச்சாங்க, என்ன இப்படி காமிச்சிட்டு இருக்காங்க, இதை இப்படி காமிச்சாங்கன்னா இப்படி பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கிற மாதிரி என்ன கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அடுத்து கடைசியிலயுமே இவர் வந்து தொழிலா இருக்க மாட்டாரு. கடைசியில வந்து ஒருத்தன் வந்து அவனை அசிங்கப்படுத்துவாரு. ஃபர்ஸ்ட் அவர் வேலையை விட்டு காரணமே ஒருத்தன் அசிங்கப்படுத்துவான். அவன் அசிங்கப்படுத்தினவங்க தான் ரோஷம் பட்டு வேலையை போடுறது. ஆனா உனக்கு ஒரு வேலை, நீ தொழில வந்து முன்னேற முடியாது, நீ மறுபடியும் அந்த வேலையிலேயே ரோஷத்தை கேட்டு போய் அங்கதான் அடிமை வாழ்க்கை வாழணும், போய் மன்னிப்பு கேட்டு அவன்கிட்டயே வந்து மன்னிப்பு கேட்டுதான் போய் வேலைக்கு சேர்ந்து வேலையை சேரணுங்கிற மாதிரி கிளைமேக்ஸ் வச்சிருப்பாங்க. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஸோ இந்த வருஷத்தோட எனக்கு ஒஸ்ட் ஃபிலிம் வந்து குடும்பஸ்தன் தான். ஓகே பல்தான். நான் பேசலாமா? சொல்லுங்க ப்ரோ. எனக்கு வந்து நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். சொல்லுங்க. சத்தியமா முடியவே இல்லை. என்னன்னு தெரியலங்க, அது கொஞ்சம் கூட செட் ஆகல. அவங்க தனுஷ் எடுக்கிறப்ப அந்த மிடில் கிளாஸ் லைஃப்பை பத்தி எடுக்கும்போது விஐபி எல்லாம் பாக்குறப்ப ஒன்றும் தெரியல. ஏன்னா அந்த டைம் வேற. இப்போ கொஞ்சம் எல்லாம் கேப் ஆனதுக்கு அப்புறம் இப்ப அது என்ன சொல்றது, கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை அந்த கதை. அவங்க காட்டுற அந்த மிடில் கிளாஸ் லைஃபுமே செட் ஆகல. மெயின் அந்த கேரக்டருக்கு வந்து அந்த ஹீரோயினுக்கு வேற யாராவது போட்டிருக்கலாம். அதாவது ஒரு நிறைய மீம் கண்டென்ட் பார்த்திருப்பீங்களா, ஏமா நீ சிரிக்கிறியா இல்ல அழுகிறியா அப்படின்னு சொல்லி, அது மாதிரிதான் இருந்தது. அவர் நல்லாவே தனுஷை தான் ரிசம்பிளன்ஸ் பண்ணிட்டே இருந்தாரு அவர் எல்லா சீன்லயுமே. எனக்கு அது டெம்ப்ளேட்டா அவரு டைரக்ஷனுக்கு இந்த சீன் இப்படிதான் நீ தனுஷ் படத்துல இருக்குன்ற மாதிரிதான்
நிறைய சீன்களும் இருந்துச்சு. அது குறிப்பா அந்த கிளைமேக்ஸ்ல ஒன்று ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியா முடிக்க பாட்டுக்கு லீடோடு கொடுத்தாங்க பாருங்க. அந்த திருட்டு பயல வரக்கூடிய அந்த சீரியல் டைரக்ட் பண்ற காமெடியோட செட் ஆகுற மாதிரி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து தலைவலிதான் வந்தது. அப்போ ஒருத்தர் இவரு ஜாக்கி சினிமா அவர் போட்டிருந்த ஒரு ரிவ்யூ, அவர் வாழ்ந்த வாழ்க்கைய வந்து ஒரு சினிமாவை எடுத்திருக்காரு போல போயஸ் கார்டன்ல அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது மாதிரி இருந்துச்சு அந்த படம். யாராவது இங்க மிடில் கிளாஸ் பாத்துட்டீங்களா? மிடில் கிளாஸா? பாத்துட்டேன் bro, இல்ல சொல்லுங்க. இல்ல கேட்டேன். இல்ல அந்த அந்த படமும் எனக்கு ஒர்க் ஆகல, அதனால கேட்டேன். யாரும் சொல்லலையேன்னு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. நான் இனி பார்க்கல அந்த படம். யாராவது பார்த்துன்னு சொல்லியிருப்பேன். தக் லைஃபும் பிடிக்கல எனக்கு. அது எல்லாருமே சொல்லிட்டதுனால நான் இந்த ஒரு படம் லிஸ்ட் சொன்னேன். ஒரு இதுதான். சரி, ஓகே. கமெண்ட் படிச்சிடலாமா? வேற யாராவது சொல்ல வேண்டியது இருக்கா? பிரகாஷ் ப்ரோ சொல்லல இன்னும். பிரகாஷ் ப்ரோ கமான். சுகுமார் ப்ரோ. இல்ல சுகுமார் ப்ரோ சொன்னா தான் நான் சொல்லுவேன். சுகுமார் ப்ரோ. எனக்கு பல படங்கள் இருக்கு. நான் சொல்ற படங்கள் இங்க ஒண்ணுதான் பல சொல்லணும், பேருக்கு ஒன்னே தெரியாது. ஒண்ணு டாப் ஒன். அதான் சொல்றேன். ஒண்ணு சொன்னா கூட நீங்க ஒரு பேர் சொன்னா கூட அது இங்க பல பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி படங்கள் இருக்கு. அது பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. நான் சொன்ன படம் மட்டும் என்ன நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிச்சு? இல்ல அது மாதிரி தான் சொல்லுங்க. ஒருத்தர் கமெண்ட்ல கூட கேட்டாரு, அந்த படம் எப்போ வந்துச்சு ரெட் ஃப்ளவர் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சொல்லுங்க, தேடியாவது கண்டுபிடிச்சு பாத்துக்கிறோம். பிரகாஷ் சொல்லட்டும், அடுத்து சொல்றேன் நான் நெக்ஸ்ட். அவர் நீங்க சொன்னதான் சொல்லுவேன்றாரு. என்னங்க இது? இந்த நீங்க சொல்லுங்க. தமிழ் படம் தான் சொல்லணுமா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நானே சொல்லிடுறேன். நம்ம ஒரு படம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஒரு 80 படம் வந்து நடக்கவே சும்மா போய் பார்ப்போம் அப்படின்னு பாக்குறது தான். அந்த மாதிரி படத்தை பார்த்துட்டு நல்லா இல்ல போஸ்ட் அப்படின்னு சொல்றது எந்த ஒரு பலனும் இல்லை. நம்ம ஒரு படம் போறோம், அது கண்டிப்பா சுமாரா இருக்குன்னு தெரிஞ்சு போறோம். அந்த படம் ரொம்ப ஒஸ்டா இருக்கு அப்படின்னா அந்த படத்து மேல நமக்கு பெரிய எதிர்பார்ப்போ இல்ல டைப்போ எதுவுமே இல்லாத பட்சத்துல அது மேல பெரிய ஏமாற்றமும் வரப்போது கிடையாது. ஒரு மீடியம் பட்ஜெட் படம் சுமாரா இருக்கும் நினைச்சு பார்ப்போம். அப்படியே ஓரளவுக்கு அப்படி சுமாரா இருந்தா அப்படியே போயிருப்போம். சரண்டர் மாதிரி ஒரு படம் ரொம்ப சுமாரா இருக்கும் நினைச்சு பாக்குறோம், நல்லா இருக்கு ஆனா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பாக்குறோம்ல, அவ்வளவுதான். அந்த மாதிரி சர்ப்ரைஸ் ஆனால பரவாயில்ல தவிர, ஆனா வந்து என்னைக்குமே வந்து மொக்க படம் நினைச்சு போன படம் வந்து மொக்கையா இருக்கிறனால எந்த ஒரு ஏமாற்றமும் இருக்காது. ஆனா பெரிய நடிகர் படம் இருக்குல்ல, அது கண்டிப்பா ஏமாற்றம் அளிக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல எனக்கு 3 படம் டாப் 3 பயங்கரமான ஏமாற்றம் கொடுத்த படம். 3மே பெரிய ஸ்டார் படம். ஆனா அந்த 3ல ஒண்ணுதான் சொல்லணும் அப்படிங்கிறப்ப நம்ம 3ல எதை தேர்ந்தெடுக்கிறது? ப்ளூ பில்லா, ரெட் பில்லா, இல்ல வந்து ஒரு கேவலமான ஒரு ஒயிட் பில்லா அப்படின்னு 3 பில்ல எதை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா, சரி நம்ம வந்து வீட்டிலே நமக்கு ரொம்ப பிடிக்காது ஏன் அப்படிங்கிற காரணத்தோடு ஒன்று சொல்லலாம் அப்படின்னா ஒரு படத்தை தேர்ந்தெடுத்து சொல்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா லோகேஷ் கனராஜோட கூலி. ஏன்னா ஒரு பெரிய டீமு, ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார், அதுக்கு போக என்ன கேஸ்டிங் பயங்கரமா, இந்தியில இருந்து அமீர் கான், தெலுங்குல இருந்து நாகார்ஜுன் 99 படம் நடிச்சிருக்காரு. 99 படத்துல இது வரைக்கும் வில்லன் கதாபாத்திரம் நடிக்கவே இல்லை. அப்ப அவரை வில்லன் ஆக்குறீங்க முதல்ல, அதுக்கு ஒரு ரைட்டிங்கே இல்லை, அவருக்கு ஒரு பவர்ஃபுல் ரோலும் கிடையாது. ஹிந்தில இருந்து அமீர் கானோட முதல் நேரடி தமிழ் படம். அந்த படத்துக்கான அவருக்கான கேரக்டர் ஒன்றும் இல்லாம கூட்டு வந்து எப்படி இருக்குங்க அண்ணா அப்படின்னு கேட்டு ஒரு டைரக்டரும் முடிச்சுட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் மத்த எல்லா ஆர்டிஸ்டும் ரைட்டிங் லூப் ஹோல்ஸ், படம் பூரா ஒரு மனுஷன் எப்படியா லூப் ஹோலோட எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோசமான ரைட்டிங். எனக்கு நீங்க இன்னும் கேட்கலாம் தக்லைஃப்ல இல்லையா அப்படின்னா, தக்லைஃபும் இதே மோசமான படம் தான். ஆனா என்னன்னா தக்லைஃப் எனக்கு வந்து மனிதத்தினம் படம், மனிதத்தினம் மேல வந்து எனக்கு அந்த அளவுக்கு எதிர்பார்ப்புலாம் கிடையாது. அவர் எடுத்த அந்த வச்சா குடுமையும் அடிச்சா மொட்டை கதை தான். எனக்கு நான் ஏற்கனவே நம்ம பேச சொல்லிக்க நான் மனிதத்தோட ஃபேன் கிடையாது, அதனால பெரிய எதிர்பார்ப்பா கிடையாது. ஆனா வந்து லோகேஷ் கனராஜ் இவ்வளவு பெரிய கேஸ்டிங் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பத்தி பெருசா எதிர்பார்க்கிறோம். அது போக தமிழ் சினிமாவின் முதல் 1000 கோடி படம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம எதிர்பார்க்கிறோம்ல. நிறைய பேர் சொல்லிப்பேன் நமக்கு எனக்கு நம்ம வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் லெவல்ல எதிர்பார்ப்பு இல்லைனாலும் மத்தவங்க சொல்லும் போது அது இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க அப்படின்லாம் இருக்குல்ல. படத்துல அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலன்னா பரவாயில்ல, ஆனா அந்த எதிர்பார்ப்புக்கு ஒரு இன்ச்சு கூட உழைப்பு இல்ல, ஒரு கொஞ்சம் கூட ரைட்டிங் இல்லை. ஏண்டா ஒரு பணத்தை இருக்கிற மிஷின் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணா போதும், ஆஃப் பண்ணா போதும், அதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லி அதை தேடியை கண்டுபிடிச்சி அதுக்கு அவன் தான் கடைசி வரைக்கும் வேணும் அவன் பிடிச்சி அதுக்கப்புறம் அவன் பொண்ணுதான் செய்யணும்னு சொல்லிட்டு அது ஒரு போய் கடைசியில வந்து லோகேஷ் கனராஜ் வந்து ரொம்ப ரிப்பீட்டடா எடுத்தது. அப்புறமேட்டு ஃபைட் சீக்வன்ஸுமே படத்துல லோகேஷ் கனராஜ் படத்துல பிளஸ் என்னன்னா ரைட்டிங்ல கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இந்த மேக்கிங்ல சூப்பரா மிரட்டி வர்றது. இந்த படத்துல ஃபைட் சீக்வன்ஸும் பாத்தீங்கன்னா ரஜினியை போட்டு ரஜினி ஃபைட் பண்ண மாதிரியே இல்லாம ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸ் எதுவும் இல்லாம கடைசியில என்ன கடைசியா நமக்கு தெரிஞ்சுடா அப்படின்னா கடைசியா அந்த அப்படியே இருக்கீங்க. அதனால ஒரு 2 செகண்ட் வந்து ரஜினியோட மேனேஜர் பக்காவா மாஸ் பீக்ல போய் வரும் அந்த ட்ரெய்லரை காமிச்ச ஷாட். அதுக்கப்புறம் இந்த பிளாஷ்பேக், அதாவது பிளாஷ்பேக்ல காமிச்ச ஷாட் தான். புரியல என்ன சொன்னீங்க? எந்த சீன்ல?
ஏங்க நான் பேசும்போது ஒரு செய்யுங்க நான் முடிச்சப்ப என்ன சொல்ல வந்து மறந்துடுவேன் அப்புறம். இல்ல ப்ரோ, எந்த சீன்ல மேனரிசம் நல்லா இருந்துச்சு, மாசம் அது சொல்லுங்க. எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. பிளாஷ்பேக் பொறுத்த கிளைமேக்ஸ்ல வந்து இந்த பிளாஷ்பேக் ஆரம்பிக்கு முன்னாடி இந்த அமீர் கான் நான் வந்து அவங்க அப்பா பார்க்க வருவார்ல, அங்க வந்து மேனரிசம் ஒன்று வரும், வாக்கிங் வருவார்ல. அப்படி இருக்கீங்க அண்ணா, அதுவா? ஆமா ஓகே. ஆமா ஆமா. அந்த போர்ஷன்ல மட்டும்தான் ரஜினியோட இது இருக்கும். மற்றபடி எல்லாம் வந்து அவர் செல்ல ஃபர்ஸ்ட் சீன்ல சுருதிட்ட செல்ல ஓபன் பண்ணி காமிக்கிறது வந்து அவ அந்த ஹார்பருக்குள்ள போயிட்டு அந்த செல் யாருக்கும் தெரியாம அந்த வீடியோ ஷூட் பண்ற வரைக்கும் எல்லாமே ட்ரோல் 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 ட்ரோல். படத்துல ஒரு சீன் 2 சீன் இருக்கும், எல்லாமே வா ஒரு படம் பார்த்துட்டு வந்து ஒரு அன்னைக்கு படம் பார்த்தப்போ புலம்புறது, படம் பார்த்ததுக்கு அப்புறம் புலம்புறது, படம் பார்த்துட்டு வந்து மத்தவங்க பாக்குறது, மத்தவங்க பார்த்து அவங்க பேசுறத வச்சு புலம்புறது, அதுக்கப்புறம் யாரா கண்டுபிடிச்சு சொல்ற வச்சு புலம்புறது, அப்புறம் டிஜிட்டல்ல வந்ததுக்கு அப்புறம் புலம்புறது, டிவியில போடுறப்ப புலம்புறது அப்படின்னு ரைட்டிங்ல ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொன்று கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ரைட்டிங்ல ஒரு தடவை வீக்கான படம், ஒவ்வொரு தடவையும் ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்க மாதிரி வீக்கான படம்னா என்ன? படத்துல ஒரு 20-25 அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணிருப்பாங்க, ஒருத்தர் கூட படத்துல ஒர்க் பண்ண மாட்டீங்க, யாருமே ஒர்க் பண்ண மாட்டீங்களா? சன் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு நிறுவனத்தை காசை கொட்டுறது, இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் உங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க, நம்ம எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு தேட்டருக்கு போறோம். நீங்க வந்து அது கொஞ்சம் கூட, அதாவது ஒரு 50% நீங்க முன்னாடி லோகேஷ் சொல்லுவாரு நான் 50, அவர் ஹீரோ 50, 50 எடுத்துக்கோ சொல்லுவாரு, அதுல ஒரு 50 கூட இதுல போடல. இந்த படத்துல ஒரு 10% உழைப்பு கூட இந்த படத்துக்கு போடல லோகேஷ் ராஜ். ரைட்டிங் ஒண்ணு இல்லவே இல்லாத ஒரு படம். இந்த வருஷத்துலேயே 2025 ரைட்டிங் ஒண்ணு, ப்ராப்பர் ரைட்டிங் இல்லாத படம், ப்ராப்பர் ஸ்டேஜிங் இல்லாத படம், ப்ராப்பர் மாஸ் எலிவேஷன் சீன் இல்லாத படம். ஒரு ரஜினி படத்துல எப்படியோ ஒரு 4 மாஸ் சீன் ஆச்சு தேரும், அப்படி ஒரு 4 சீன் கூட தேராத ஒரு படம் தான் கூலி. அந்த எக்ஸெப்ட் அந்த கிளைமேக்ஸ், அது ஒரு 5, அதாவது இந்த போன படத்துல பிளாஷ்பேக்ல குறை சொன்னாங்க, இந்த படத்துல பிளாஷ்பேக் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் குறை சொன்னாங்க, அந்த மாதிரி ஒட்டு மொத்தமா சொதப்பி விட்ட படம். அதனால நான் வந்து 3 படத்துல நான் ஒரு படம் தேர்ந்தெடுத்து சொல்றதுன்னா இந்த கூலி வரேன். மற்ற 2 இருக்கு. மீதி 2 என்னன்னு சொல்லிருங்க. மீதி 2 யாரும் எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்லிட்டு நான் மட்டும் விதிமீறல் மீறக்கூடாது. 3 படம் தேர்ந்தெடுக்கேன். ஒஸ்ட் பிலிம் ஆஃப் தி இயர்ல டாப் 3 தேர்ந்தெடுக்கேன். ஒஸ்ட் பிலிம்னா டாப் 3, அந்த டாப் 3ல டாப் 1 சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அதான் தக்லைக்கும் நடுவில் சொல்லிட்டீங்க, இன்னும் ஒண்ணுதான் போலீஸ். சொல்லிட்டேன்னா சொல்லிருக்கேன். இல்ல விட்டுருங்க, இல்ல வேணாம் விட்டுருங்க, இல்ல வேணாம் நம்ம போய் வைப்பாங்க, அவ்வளவுதான் போதும். நம்ம வந்து எதுவும் தேட்டருக்கு போய் ஏமாந்து நொந்து வெந்து அத மாதிரி 3 படம் அந்த வருஷத்துல. அது 3 மத்த படம்லாம் வந்து எதிர்பார்ப்பு இல்ல, ஓகேங்களா? மத்த படம்லாம் என்னன்னா எதிர்பார்ப்புலாம் எப்படியும் மொக்கையதான் இருக்குன்னு தெரியும், போய் உட்காந்து பார்ப்போம். அதுக்கு பட்சம் என்ன சுமாரா இருக்கலாம், கொஞ்சம் சூப்பரா இருக்கலாம், இல்ல ரொம்ப சூப்பரா கூட இருக்கலாம். சொன்ன மாதிரி பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி எனக்கு வந்துட்டு அதுதான் நம்ம வழக்கமா நான் என்ன சொல்ல போறேன்றத நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆல்ரெடி மாவீரனுக்கு பரணிக்கெல்லாம் தெரியும். நான் வந்து ரொம்ப நொந்து போனது தக் லைஃப், குறிப்பா செகண்ட் ஆஃப். எனக்கு வந்து போங்கடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து தக் லைஃப் முன்னாடி நான் வழக்கமா வந்துட்டு இவரோட நம்ம அண்ணனோட இது ஸ்பீச் தான் கேட்க மாட்டேன். அண்ணனா நான் யார சொல்றேன்னா பிரசாந்த் அண்ணாவோட, அது அவரதெல்லாம் பெருசா நான் இது பண்ண மாட்டேன். பட் ஆனா அவரு ஸ்பேஸ்ல வந்து ஏதோ பேசியிருந்தாரு, என்னன்னா இந்த படத்துக்கு மணி கொஞ்சம் எழுதியிருக்காரு, அவரு ஸ்டுடியோல பார்த்தா எழுதுறாரு, படுத்துன்னு எழுதுறாரு, அப்படி இப்படின்னு கொஞ்சம் வழக்கமா வந்து நம்ம மைண்டுக்கு எடுத்துட்டு போக மாட்டேன். இந்த இது சரி அண்ணன் தானே வழக்கமா எப்பவும் பேசுறது தானே, இது என்ன புதுமை அப்படின்ற மாதிரி நான் இருந்துடுவேன். பட் ஆனா இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு படி மேல போய் நம்மளே அறியாம வந்து அதுல ஃபாலோ ஆயிட்டேன். சரி ஓகே, அப்ப இந்த வாட்டி வேற மாதிரி இருக்கும் போல அப்படின்னு. அதையும் இல்லாம ட்ரெய்லர் லான்ச்சு, அதுவுமே அவ்வளோ ஒரு கூட்டத்துல பார்த்தேன் நான். அந்த ட்ரெய்லர் வந்து ஒரு ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்டர், நானும் பிரகாஷ் எல்லாம் ஒன்னாதான் பார்த்தோம். அது ட்ரெய்லர் பார்த்துட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி தான் சிம்புவை பார்த்தோம், மீட் பண்ணி போட்டோலாம் எடுத்துட்டு உடனே ட்ரெய்லர் பார்த்தோன்னே இன்னும்ப்பா அப்படின்ற ஒரு நல்ல ஃபீல்னு வச்சுங்களேன். அதுல அந்த டைலாக், இனிமே நான் தான் ரங்கராய சக்தி வேல் அப்படின்னும் போது சரி ஓகே. இது நிறைய பேர் அப்பே நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இது செக்கச்சேவந்த வானம் மாதிரி இருக்கும், இது பார்ட் 2 மாதிரி இருக்கும், அதோட இது அப்படி இப்படின்னு. எனக்கு என்னன்னா அதுவே திரும்பி அப்படியே எடுத்து வச்சிருந்தா கூட வந்து நான் கண்டிப்பா ரசிச்சிருப்பேன், அதுவே இருந்திருந்தா கூட ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா இங்க வந்து வந்தது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூட வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து நான் வந்து போல ஓகே ஏதோ பண்றீங்க அப்படின்னு. செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல அவரு என்னடா என்னென்னமோ பண்றீங்கப்பா நீங்க, இவரு சிம்புவோட டைலாக்லாம் அது எனக்கு நீ வேணும், அது ஒரு டைலாகாவே போவோம் ஒரு சீன்லாம்.
இப்ப என்ன என்னையா இப்ப என்ன என்னதாயா இப்ப என்ன இப்ப என்ன இப்ப என்ன அதுதான் என்னதாயா நீங்க கடைசியில ஒண்ணு பண்ணி இல்லைன்னு அவங்களே வச்சிருக்கீங்கன்ற சொல்லிடுவாங்க. மாதிரி என்னதாயா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதான் ஒரு எனக்காக தானே கட்டத்துக்கு மேல கூட்டிட்டு வந்தாரு. அப்ப எனக்கு தானே சொந்தம். அதுதான் சொல்றேன். அதெல்லாம் அஹ், எந்த மாதிரி பேசிஸ்ல வச்சு எடுத்தாங்க, எந்த மாதிரி அதெல்லாம் வந்து பண்ணாங்க, இதுக்கா இவ்வளவு நீங்க செலவு பண்ணி வந்து ப்ரோமோட் பண்ணீங்க இந்த படத்தை அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஆயிட்டு வெளியே வரும்போதெல்லாம் வந்து ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆகி வந்த ஒரு படம் தான் வந்து நான் தக்கலைஃப் தான் சொல்லுவேன். பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி கூலியுமே வந்து டிசப்பாயின்மெண்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனால் அட்லீஸ்ட் கூலியில வந்துட்டு ஒரு சில எனக்கு வந்துட்டு இது கம்பேர் பண்ணும்போது அதுல ஒரு சில டேக்அவே இருந்தது எனக்கு. ஒரு சில அந்த அது ஏன்னா அட்லீஸ்ட் அந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல தான் வந்துட்டு அவரோட ஃபிளாஷ்பேக் சீன் வரும். அது ஒரு கரெக்டா ஒரு 2 நிமிஷம் நினைக்கிறேன். அது வந்து அந்த ஒரு ஃபிளாஷ்பேக் சீன் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆஹ் அந்த ஒரு சீன்னால எனக்கு வந்து அது வெளியே வரும்போது அட்லீஸ்ட் ஒரு ஓகேப்பா இந்த ஒரு சீன்லாம் ஒன்னு 2 சீன் நம்ம வந்து பினிஷிங்ல நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்து எனக்கு தக் லைஃப் கம்பேர் பண்ணா அது இதோட இது ஓரளவுக்கு ஒரு பாயிண்ட் அதிகம்னு வச்சுங்களேன். பட் ஆனா ரெண்டுமே வந்து டிசப்பாயின்மெண்ட் தான். நான் வந்து ஒரு படம் தான் சொல்லுவேன். அது சுகுமார் ப்ரோ சொல்ல வருது உன்னோட சீ இல்ல சீச்சி உன்னோட சீ இல்லன்னு அப்படி வராரு. ஓகே, கமெண்ட் போயிடலாமா? போயிடலாம். ஹமீம் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆரியன், சாய் கௌதம் தலைவன் தலைவி, அஜித் தக் லைஃப், சாம்கர் கூலி. ஆதித்யா டிவில பிறந்தநாள் வாழ்த்து வாசிப்பாங்க. ஒவ்வொரு நிமிஷம் கேப் விட்டு வாசிப்பாங்க. ஏன்னு கேட்டா எல்லாத்துக்கும் மக்களுக்கு ஆடியன்ஸுக்கு அது ரீச் ஆகணும். திருச்சி, மதன், சேலம், தர்சன் அப்படின்னு ஏன்னா எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும். நீங்க கொஞ்சம் வேகமா படிச்சு முடிக்காத. ஓகே ஓகே பிரகாஷ் ப்ரோ ஒருத்தர் இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட் ஒன்னு போட்டிருக்காரு ஒரு படம். அதையும் பாரு படிப்பாரு இருக்கு கேட்போம். சாம்கர் கூலி, எம்எஸ் வந்து கண்டர்மலை. அது நான் தெரியல. அப்படி ஒரு இந்த படம் படத்தை தான் நான் சொன்னேன். அந்த படம் இன்னும் வரலையேங்க. வந்துருச்சா என்ன தெரியல, எனக்கு தெரியல. நான் அப்படி ஒரு இல்ல படம் வரல படம் வரல, ட்ரைலர் தான் வந்திருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கேட்டகரி போயிட்டாரு. இருங்க படம் வரட்டும். கிருஷ்ணகுமார் கூலி, முத்து தக் லைஃப், ஆர்கே தக் லைஃப், ரெட் ஃபில்லர். இந்த படம் எப்போ வந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தி டீசல். ஓகே, அதுக்கப்புறம் இட்லி கடைன்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. தக் லைஃப் கோகுல். தக் லைஃப் தான்ப்பா நிறைய இருக்கு. பரவாயில்ல, நிறைய பேர்த்த அந்த படம் டிசப்பாயிண்ட் பண்ணிருக்கு. நான் ஜெயிச்சிருக்கேன். Worst film award goes to Thug Life. ஓகே, லாஸ்ட் இயருமே அதே அவரே தான் வின் பண்ணாரு. இந்தியன் 2-கா? எஸ் டெஃபினெட்லி. ஐயோ, என்னன்னா அவர் வின் பண்ணா வந்து அவார்டு வந்து அவர் வின் பண்ணது அவார்டே இல்லை. அதிகமா நேஷனல் அவார்டு தமிழ்ல வச்சிருக்கிறவரும் அவர் தான். அந்த மாதிரி ரீசெண்டா கடந்த 2 வருஷம் அதுக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்த படம் விக்ரம் வந்துட்டு அவர் தான் வச்சிருந்த பிளாக் பஸ்டர். அந்த மாதிரி கொடுத்தா வேற எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொடுக்குறாரு ஆளு. இல்லைன்னா இந்த மாதிரி ஆயிடுது. அதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. ஆனா இவருக்கு இந்த அளவுக்கு வந்து ரீசெண்டா வந்ததுல இவர் கேரியர்லயே இந்த 2 படம் தான் நான் சொல்லுவேன். அவர் கேரியர்லயே மொத்த கேரியர்லயுமே. ஓகே சூப்பர். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். கமல் படங்கள் வந்து முன்னாடி எல்லாம் ஓடலைனாலுமே ரிவ்யூ வைஸ் அடி வாங்கவே வாங்காது. நான் அதுதான் சொல்லுவாரு. ரிவ்யூஸ் அடி வாங்கினாலுமே புரியல, அதெல்லாம் ஓகே. ட்ரோல் மெட்டீரியல் ஆனது கிடையாது. அது இதுதான் ட்ரோல் மெட்டீரியல் ஆனச்சு. இந்த 2 படம் தான் கரெக்ட். அதான் சொல்றேன். படம் ஓடாம கூட போயிருக்கு. நிறைய படம் ஓடாம போயிருக்கு. அவர் படங்கள்லாம் வந்துட்டு இது என்னப்பா புரியவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கேட்டகரியில நிறைய படம் வந்திருக்கு. ஆனா அது ட்ரோல் ஆகாது. எனக்கு செட் ஆகல அப்படின்ற மாதிரிலாம். ஏன்னா இப்ப உத்தம வில்லன்லாம் வந்து நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய கிளாசிக்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த படம் ஓடல கமர்ஷியலா. நிறைய பேருக்கு பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா அது ட்ரோல் ஆகல அந்த படம். அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து கமல்து வந்துட்டு அவர் கமர்ஷியலா ஹிட் ஆகலன்னா கூட ட்ரோல் ஆகாது. கடந்த 2 வருஷமா வந்துட்டு நல்ல ட்ரோல் ஆகிற அளவுக்கு ஒரு படமா எடுத்துட்டாரு. அவர் ஆக்டிங்குமே விமர்சனம் பண்ற அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா ஆக்டிங்கா குறைய சொல்ல மாட்டாங்க. இப்ப அதையுமே சொல்ற மாதிரி தான் இருக்கு படம். அது இந்தியன் 2-ல தான் அப்படி ஆச்சுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி ஓகே விடுங்க.
சரி சுகுமார் ப்ரோ, இந்தியன் டூவா தக்லீஃபா? நான் டெஃபினட்டா இந்தியன் 2 தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ரேங்க் அதுக்கு தான் கொடுப்பேன். இன்னொரு ஆப்ஷன் எதுவும் இருக்கா? இன்னொரு படம் இல்ல ஒரு படம் போதும் எல்லாத்துக்கும் ஒரு படம் போதும். சரி ஓகே, பெஸ்ட் ஸ்டண்ட் போயிடலாமா? சுகுமார் ப்ரோட்ட வந்து ஆரம்பிக்கலாம். சுகுமார் ப்ரோ, இந்த வருஷம் நீங்க பார்த்ததுல மிரண்டு போன ஆக்சன் சீன் இதாயா, இப்படிதான் ஆக்சன் சீன் கொரியோகிராஃபி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்ச படம் இது, நினைச்ச சீக்வன்ஸ் இது? இப்படி டக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல வராது. இதுக்கு தானே 8:30 மணிக்கே சொன்னேன். அப்ப நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சொல்லுங்க ரெடியா நாம சொல்லுங்க. எனக்கு வந்து அந்த வீரதீர சீரன்ல ஒரு சீக்வன்ஸ் இருக்குமா ப்ரோ, அந்த ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ். அவர் அந்த கல்யாண வீட்டுல இருந்து அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ல ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பாரு, அங்க அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த வீட்டுல வந்து அந்த கார் நிறுத்திட்டு அப்படியே அந்த வெடிகுண்டை பத்த வச்சு போட்டு வருவாங்க. அங்கிருந்து சரண்டர் ஆகி அந்த இது உள்ள ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு அங்க ஷூட் பண்ண வரல. எனக்கு அந்த ஒரு சீக்வன்ஸே பயங்கரமா இருக்கும். இந்த வருஷம் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீக்வன்ஸ் எனக்கு அதுதான். எனக்கு வந்து நான் சொல்லிடுவா? சொல்லிருங்க கமல் ப்ரோ சொல்லிருங்க. இல்ல இந்த முறை நான் முந்திக்கிறேன். இந்த முறை நான் முந்திக்கிறேன். கமல் அதுதான் நான் சொல்லிக்கிறேன். நான் முந்திக்கிறேன் தெரியும். சரி சொல்லிட்டீங்க, அப்புறம் டைட்டில் சொல்லிட்டீங்க, அப்புறம் நான் எக்ஸ்பிளேஷன் நான் சொல்லிக்கிறேன். நான் தனியா நான் ஸ்டைல சொல்லிக்கிறேன், நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து ரெட்ரோ தான் ப்ரோ. அதுல எல்லாமே ஃபைட்டு, இந்த படம் இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் எல்லா ஃபைட்டுமே அது நல்லா இருக்கும். முக்கியமா அந்த 14 நிமிஷம் சிங்கிள்ஸ் ஆச்சு. போடுங்க, நான் சொல்லிக்கிறேன் எக்ஸ்பிளேஷன். நான் ரெட்ரோ கொண்டுக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன். நான் ஒரு ஐடியா வச்சிருந்தேன், அதை சொல்லிடுறேன். படம் பூரா இந்த வருஷம் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் 2 படம் பூரா ஃபைட்டாவே இருக்கும். ஒண்ணு வந்து தெரியல, நான் படத்துக்கு கிண்டல் பண்றதா சொல்றேன். லிஸ்ட்ல 2 படம் சொல்றேன் நினைச்சுக்காதீங்க. ஒரு படம் கிண்டல் பண்றதா சொல்றது, ஒண்ணு வந்து தலைவன் தலைவி. என்ன அளவுக்கு ஃபைட் பண்றாங்க, அது யோகி பாபுல இருந்து எல்லா படத்துல வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா கர்மம் அப்படிங்கிற அளவுக்கு சண்டை போட்டுட்டே இருப்ப, கத்திக்கிட்டே கிடப்பாங்க. ஓகேவா, அந்த சண்டை வேற சண்டை. ஆனா ஒரிஜினல் படம் பூரா ஒரு கொரியோகிராஃபி பயங்கரமா பண்ண சண்டைன்னா ரெட்ரோ தான். ரெட்ரோ படத்துல எல்லா ஃபைட் சீக்வன்ஸும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மான்கரி ஃபைட். 5 நிமிஷம் மான்கரி ரெடி ஆயிட்டு வரும். அதுல சூர்யாவோட எனர்ஜி இருக்குல்ல, எனர்ஜி பாடி ஃபிளெக்சிங் இருக்குல்ல, அந்த பாடி ஃபிளெக்சிங் பின்னாடி அந்த மியூசிக், அந்த ஹிந்தி பாட்டை போட்டு தானா வந்து ஒரு வேற லெவல் வைப் பண்ணிருப்பாரு. அந்த டோட்டல் 10 நிமிஷமும் சுத்தம் போது 10 நிமிஷமும் மிக்சிங், சரியான மொரட்டு மிக்சிங். ஆனா சினிமாட்டோகிராஃபர், ஃபைட் கொரியோகிராஃபர், ஃபைட் பண்ண அந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே ஒட்டு மொத்தமா சூரியோட பாடி ஃபிளெக்சிங் இருக்குல்ல, அந்த ஃபைட்ல வேற லெவல்ல இருக்கும். அந்த தியேட்டரே ஒரு வைப் 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 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து பெஸ்ட் சீக்வன்ஸ் தான் எனக்கு அதுதான். மத்த 2-3 ஃபைட்ல இருக்கு, ஆனா அதுல ஏதாச்சும் ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு சூப்பரா ஸ்லோவாகி போய் எங்கெங்கயோ போயிடும். 2-3 ஃபைட் இருக்கு, என்னோட ஃபேவரட் படங்கள்லயும் இருக்குது. ஆனா ரெட்ரோல உள்ள வர ஒரு ஃபைட் ஃப்ளோ இருக்குல்ல, பயங்கர ஒரு ஃப்ளோல போயிட்டே இருக்கும். ஒரு ஃப்ளான்னு சொல்லிட்டு ஃப்ளோ, ஓகேவா, பயங்கர ஃப்ளோல பயங்கரமா இருக்கும். அது ரெட்ரோல சூப்பரா இருக்கும். எனக்கு அதனால இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஸ்டன் கொரியோகிராஃபினா அது ரெட்ரோட ஃபைட் மாஸ்டர் தான். வேற லெவல் ஒர்க். அது நடிச்ச நடிகர், டேரக்ட் பண்ணது, ஆர்டிஸ்ட் எல்லாருமே. அதனால ரெட்ரோ சொல்லிட்டேன். எனக்கு கமலுக்கு முன்னாடி சொல்லிடலான்னு பார்த்தா டக்குன்னு கட்ட உள்ள முடிச்சிட்டாரு. நான் வந்து அப்படி அந்த 16 நிமிஷத்தை பத்தி பேசிக்கிறேன். அது உண்மையாவே ப்ரோ, அது தமிழ் சினிமாலே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சீக்வன்ஸ். அந்த 16 நிமிஷம், அது கனிமா பாட்டு, அப்புறம் சூர்யா போய் அங்க போய் சண்டை போடுறது, அது பயங்கரமா எடுத்திருப்பாங்க. அது எத்தனை வாட்டி ரிஹர்சல் பண்ணி எத்தனை வாட்டி எடுத்தானே தெரியல. அது அவர் அந்த ரியாக்ஷன் கொடுத்துட்டே இது பண்றது, அது ஒன் ஆஃப் த பெஸ்ட். அந்த ரெட்ரோவே ஸ்டன் சீக்வன்ஸ்ல ரெட்ரோ தான். இப்ப நான் சொல்லலாமா? சொல்லுங்க, மெய் சொல்லிருங்க, யாருன்னாலும் சொல்லுங்க. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரெட்ரோ தான் நான் சொல்ல வந்தேன், அதுக்குள்ள நீங்க 2 பேருமே முந்திக்கிட்டீங்க. அதனால ரெட்ரோ விட்டுட்டு இன்னொரு படம் இருக்கு. எனக்கு பெஸ்ட் ஆக்ஷன்னா இந்த வருஷம் மதராசி தான். அதுல வந்து அவரோட ஃபிளெக்சிபிலிட்டி, இந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அவர் முன்னாடி பண்ண படங்களை விட இதுல அவரோட அந்த அவர் ஃபைட்டுக்கான போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஸோ அதனால மதராசி சொல்றேன். எனக்கும் மதராசி தான் ப்ரோ. விஜய் ஜமாலோட ஃபைட் சீக்வன்ஸ். கமல் ப்ரோ கீழே லாஃபிங் எமோஜி போடும் போதே புரியுது எதுக்கு சிரிக்கிறாரு. நீங்க எல்லாம் சொல்லுங்க. அது எனக்கு மதராசி இந்த ஹாஸ்பிட்டல் சீன் இருக்கும்ல, விஜய் ஜமால் ஒரு இது பண்ணுவார் பாத்தீங்களா, அந்த சீன் பயங்கரமா இருக்கு. அதுல வித்யுத்தோட 2 ஃபைட்டுமே வேற லெவலு. அது முக்கியமா இன்னொரு ஸ்பெஷல் மென்ஷன், நான் ஃபைட்னு சொன்னது வித்யுத்தோட ஃபைட்டும் இன்க்ளூட் ஆகும், எஸ்கேவோடது மட்டும் கிடையாது.
நான் சொல்லிக்கலாமா? சொல்லி விடாமுயற்சியில அந்த காருக்குள்ள வரும் முடியும் ஃபைட்டு செகண்ட் ஹாஃப்ல, அதுதான் எனக்கு ஃபேவரட். அப்பா பெட்ரோ இல்ல எல்லாருமே ஏதோ ஒரு சொல்லிட்டீங்க. வகையில இல்ல ஏதோ ஒரு வகையில யாராச்சும் விடாமுயற்சியை பாசிட்டிவா சொல்லிட மாட்டாங்களான்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. சரி, அவருக்கு ஒரு ஆறுதலா இருக்கட்டும். இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க படம். ஏன்னா ரொம்ப நாள் அவருது அந்த ராமோஜிரா பிலிம் சிட்டி அந்த செட்டுக்குள்ளேயே அவர் படங்களை பார்த்து ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அவுட்டோர்ல ஃபுல்லா எடுத்திருந்தாங்க அந்த படத்தை. அதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு அந்த படம் பார்க்கும்போது. எனக்கு அந்த ஓகே, ஃபைட் சீன் சுமார் ப்ரோ இப்ப ஞாபகம் வந்துச்சா? நல்லா இருக்கும். சுமார் ப்ரோ இப்ப ஞாபகம் வந்துச்சா? எஸ் ப்ரோ, எனக்கு அந்த சீன் ஞாபகம் இருக்கு. சொல்லுங்க. சுமார் ப்ரோ மத்தவங்க எல்லாம் விடாமுயற்சி அந்த ஃபைட் சீக்வன்ஸை நீங்க பார்த்திருப்பீங்க. சில பேர் வந்து பாட்டை வந்து ரீல்ஸா போடுவாங்க, அதுக்கு ட்ரை பண்ணி பார்த்திருப்பீங்க. சில பேர் ரொமான்ஸ் சீனை வந்து ரீல்ஸுக்காக வந்து அதை வந்து ரீக்ரியேட் பண்றது ஒன்று இருக்குல்ல, ரீக்ரியேஷன் சொல்லுவோம்ல, ரீக்ரியேட் பண்ணி நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு ஒரு ஃபைட் சீக்வன்ஸை வந்து ரீக்ரியேட் பண்ணதுன்னே அது சுமார் ப்ரோ தான். அதுவும் முக்கியமா ஒரு கார் சேசிங்க. நீங்க விடாமுயற்சியில பார்த்து அந்த கார் வந்து அப்படி ஒரு சைடு தூக்கிட்டு கார் ஓட்டுறதுக்குல ஒரே சைடுல 2 வீலி வச்சு ஓட்டுறது, அதை லைவ்ல எனக்கு செஞ்சு காமிச்சாச்சு. இல்லை நான் பொய்க்காக சொல்ல, எப்பவுமே வந்து சும்மா ப்ரோ சொல்லுவார், மிகைப்படுத்தி சொல்லுவாரு. ஆனா அப்பெல்லாம் நான் சொல்லுவேன், இதெல்லாம் வந்து பொய், மிகைப்படுத்தாதீங்க, நம்மள வந்து நம்மளே சொல்லக்கூடாது. ஆனா இது வந்து உண்மைங்காலம் நான் திரும்ப சொல்றேன். ஒரு தடவை பண்ணிவிட்டாரு இதை. அது வேற பாட்டை வந்து ஸ்பீட்ல வச்சு விட்டு அந்த மியூசிக் கேட்டுக்கிட்டே இருந்தா, திடீர்னாரு. அப்பயே கொஞ்சம் உலர அடிச்சுட்டான். திடீர்னு பார்த்தா உலர வச்சுட்டாரு, பக்கம் தூக்கி விட்டாரு, 2 வீலையும் தூக்கிட்டு வீலிங் பண்ணிட்டாரு, கார்லயே வீலிங் பண்றாரு மொட்டத்தனமா. அதனால இந்த படத்தை இந்த வருஷம் பெஸ்ட் அது நீங்க அந்த சீனை நான் என்னைக்குமே வாழ்க்கையில மறக்க மாட்டேன். கொஞ்சம் விட்டு இருந்தா காருக்கு வந்திருக்கும். ஆனா ஒரு இன்ச்சு ஜஸ்ட் மிஸ். நாங்களாம் நினைச்சேன் ரைட்டரா இன்னைக்கு கட்டோட ஊருக்கு போறாங்க, சென்னைக்கு போகும்போதே நம்ம துரத்தி விட்டாங்க வீட்டுல இருந்து. பாத்தீங்க 1000 குறை சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம செத்த அவ்வளவுதான், கை கால் போச்சா கால் போச்சு தர்றாங்கிற அளவுக்கு ஜஸ்ட் மிஸ்ல அன்னைக்கு இந்த மயிரிலையில் தப்பித்தோம்ல, அதை கிட்டத்தட்ட மயிரிலைக்கு எப்பதான் அவுட்டோர்ல பண்ணீங்களா ப்ரோ இல்ல மெயின் ரோட்ல? இல்ல பண்ணீங்களா இல்ல மெயின் ரோட்லயான்னு கேட்டேன். மெயின் ரோட்லங்க, சென்னையில ஒரு பீக் ஹவர்ஸ்ல பின்னாடி போலீஸ் வேலையை பண்ணாருங்க. சர்வீஸ் ரோடுக்கு ஏறதுக்கு பக்கத்துல ஒரு ரேம்ப் இருக்கும். சர்வீஸ் ரோடுக்கு ஏறும்போது அந்த சைட்ல ஒரு ரேம்ப் மாதிரி இருக்கும்ல. நான் என்ன பண்ணிட்டேன், ஓவர் டிராபிக்கா இருக்கு, இடமே இல்லையே, சைட்ல அந்த ஒரு இடம் மட்டும் தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஓவர் டேக் பண்ண பார்த்தா அந்த இடத்துல ரேம்ப் வந்துடுச்சு. வேற வழி இல்லை, இவ்வளவு தூரம் வந்துட்டமே போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த ரேம்ப்லயே அப்படியே துரத்திட்டு போறாங்க. இவருதான் ஹார்ன் அடிக்கிறாங்க, இவ்வளவுதான் ஹை அந்த சைரன் போடுறாங்கன்னு நினைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ஏற்றி அதுக்கு ஒரு வேகமா வராரு. அது வந்து நான் அந்த ரேம்ப்ல பாதி வீல் கீழே தரையில. அது ஆல்மோஸ்ட் வந்து கார்ல பின்னாடி எல்லாம் ஆளுங்களா உட்காந்துட்டு இருந்தனால, கொஞ்சம் கார் ஆளுங்கெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப தூக்கிடுச்சு வீல் நல்லாவே. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து நானே பயந்து போயிடுச்சுடா கண்ட்ரோல் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஏதோ கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சு ஓட்டி வந்தாச்சு. சரி, எனக்கு பிடிச்ச ஸ்டண்ட் நான் சொல்லிடுறேன். எனக்கு பிரகாஷ் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, திரும்பி ரெட்ரோவே நான் சொல்ல விரும்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது ட்ரைலர்லயே வந்து எனக்கு ரெட்ரோ ஸ்டண்ட் பிடிச்சது. பட் ஆனா இப்ப எனக்கு நான் எதனா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, பல்டி படத்துல வர ஸ்டன்ட்ஸ் நான் சொல்லுவேன். இப்ப வந்து ஷேன் நிகம், சாந்தனு பாக்கியராஜ் வந்துட்டு அந்த நிறைய சீன்ஸ் ஸ்டன்ஸாவே அந்த படம் வந்துட்டு நல்லா இருக்கும். அது கிளைமேக்ஸ்ல எல்லாம் ஒரு சில சிங்கிள் ஷாட்லாம் இருக்கும், ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாங்க. ஒரு நல்ல ஸ்டண்ட்டுக்குன்னே ஒரு டெடிகேட்டடான ஒரு படமா எடுத்திருந்தாங்க. எனக்கு அது பிடிச்சிருந்தது. பல்டி ஓடிடி வந்துருச்சா? வரல. ஆக்சுவலா அது நல்ல சாய்ஸ் சுகுமார் ப்ரோ, சூப்பர் சாய்ஸ். சீரியஸாவே அது ஸ்டண்ட்டுக்காக வந்து செம்மையா இருக்கும் அந்த படம். எனக்கு வந்து விடாமுயற்சி ப்ரோ. நான் ஒரு சொல்ல வந்தேன், இன்னொருத்தர் அதுக்குள்ள முடிஞ்சிட்டாரு. அப்பல எனக்கு அந்த கார் சீக்வன்ஸ் வந்து தேர்தல பார்க்கும்போது பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. ப்ளஸ் கிளைமேக்ஸ் ஃபைட்டுமே வந்து படம் ஃபுல்லா ஒரு மாதிரி லோலயே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. லோனா வந்து அஜித்தை வந்து ஒரு அண்டர்ரேட் பண்ணி அப்படியே கம்மியாவே கொண்டு போயிருப்பாங்க. அந்த கார் ஃபைட் சீக்வன்ஸ் அந்த பிஜிஎமோட தேர்தல கேட்கும்போது பயங்கரமா இருந்தது. கத்த ஆரம்பிக்கிற அளவுக்கு அந்த ஒரு சீன் வந்தது. ஆனா அதுக்கு அடுத்து ஃபர்தரா படம் நிக்கல. பட் ஆனா அந்த ஸ்டன் சீக்வன்ஸே வந்து ஒரு படத்தோட மூட வந்து எலிவேட் பண்ணுச்சு கொஞ்ச நேரம். அதனால எனக்கு வந்து விடாமுயற்சி தான் வந்து அந்த ஒரு சீக்வன்ஸே பார்த்தா வந்து மகிழ் நீ இன்னொரு படம் பண்றா அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துச்சு. அந்த ஒரு சீக்வன்ஸ் அந்த அளவுக்கு பயங்கர எஃபோர்ட் போட்டிருந்தாங்க.
நானும் எதிர்பார்க்கிற ஒரு காம்போ தான் ப்ரோ. திரும்ப அவங்க மகிழோட ஓன் ஸ்கிரிப்ட்ல அவங்க 2 பேரும் ஒரு படம் பண்ணா நல்லா இருக்கும். மாவீரன் எனக்கு எனக்கு வந்து வீரதீர சூரன் ரெட்ரோ நிறைய பேர் சொல்லிட்டீங்க. ரெட்ரோ தான் இருந்துச்சு. வீரதீர சூரன் அசந்து போன ஸ்டண்ட் நீங்க கேட்டதான் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன், அந்த பாம் பிளாஸ்ட் சிங்கிள் ஷாட்ல பாம் பிளாஸ்ட் சேசிங் கன் ஷூட்னு, அது எனக்கு சிங்கிள் ஷாட்னு ஃபர்ஸ்ட் தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது செகண்ட் டைம் தான் நீங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் பண்ணேன் சிங்கிள் ஷாட்ல எவ்வளோ மெனக்குன்னு. அது பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் பயங்கரமான ஸ்டண்ட் அது. நான் பார்த்து இந்த வருஷம் டாபிக் நீங்க சொன்னது நான் வியந்து போய் பார்த்த ஸ்டண்ட்ஸ் என்ன அதுதான். பரணி ஓகே. எனக்கு மதராசில அந்த பிரிசன் ஃபைட் சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வித்யுத் ஷேடோ ஃபைட் சொல்றாருங்க. அவர் தனியா ஷேடோ ஃபைட் பண்றாருல, அதனால இவரும் இப்ப ஷேடோ ஃபைட் பண்றாரு. பரணி இப்ப ஷேடோ ஃபைட் பண்றாரு. பரணி இப்ப ஷேடோ ஃபைட் தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சீக்வன்ஸும் அதுக்கப்புறம் வந்து வித்யுத்தோட 2 சீட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படத்துல. என்ட்ரி சீன் இருக்குல்ல, அந்த என்ட்ரி சீன் நான் சிவகார்த்திகேயன் நினைச்சிட்டேன். அந்த அளவுக்கு வந்து மொட்டு மாசான ஒரு என்ட்ரி. யாரடா வில்லனுக்கு இவ்வளவு பயங்கரமான பேங்கர் என்ட்ரி கொடுத்துட்டு ஹீரோக்கு பாட்டு வச்சு கொடுத்துட்டாங்க. தேட்டர்ல எல்லாம் அலர்ந்து சரி ரைட்டு நம்மளும் ஒரு தயாராகும், எல்லாம் செல்ல எடுத்துட்டாங்க கையில வாட்ஸ்அப், நம்மளும் தயாராகும் அப்படின்னு சொல்லி ரெடியா உட்காந்தா ஒரு முரட்டு ஒரு இந்த கார்ல ட்ரிப்ட் அடிப்பாங்கல்ல அந்த மாதிரி பாடியில் ட்ரிப்ட் அடிச்சு வந்து ஃபைட் பண்றாரு வித்யுத். என்னென்னமோ பண்றாரு மனுஷன், சரியான மாசு. நானும் பரணிபுரம் மட்டும்தான் மதராசி சொல்லியிருக்கோம், வேற யாருமே சொல்லல. மதராசியில ப்ரோ நிறைய ரியல் ஸ்டண்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு சீன் இருக்கும், ஒரு ஒரு இந்த லாரி ஒண்ணு, இந்த குட்ஸ் எடுத்துட்டு லாரி கார் அப்படியே இடிச்சுட்டே ஒரு செம்மையா மேக்கிங்ல விட்டுருப்பாங்க, பாத்திருக்கேன். மேக்கிங்ல சூப்பரா இருக்கும் அந்த சீக்வன்ஸ், பயங்கரமா இருக்கும். சரி, இதுக்கு நடுவில் வந்துட்டு இந்த ஸ்டீவன் ஸ்பீல்பர்கோட டிஸ்க்ளோஷர் டே அந்த யூஎஃப்ஓ பேஸ்ட் ஃபிலிம்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக தேட்டரில் பார்த்துருவேன். வெயிட்டிங் அந்த படத்துக்கு. ஓ அதே மாதிரி ஸ்பெஷல் மென்ஷன் டியூடோட அந்த ஃபர்ஸ்ட் கல்யாண சீன். ஸ்பெஷல் மென்ஷன் கிடையாது, அது கிடையாது, எல்லாம் ஒன்று தான் சொல்லணும். நீங்க ஒன்று சொல்லுங்க, ஸ்பெஷல் ஸ்பெஷல் எல்லாம் ஒவ்வொன்று வந்துடும். அதான் சொல்லலாமா? சொல்லி சொல்லாதவங்க சொல்லிருங்க. மகேஷ் ப்ரோ சொல்லுங்க. மகேஷ் ப்ரோ சொல்லாத பாருங்க, படையப்பா ஃபைட் சீக்வென்ஸ். மகேஷ் ப்ரோ வந்து ஒஸ்ட் படத்துலயும் ரெட்ரோ சொல்ல மாட்டாரு, பெஸ்ட் ஸ்டண்ட்லயும் ரெட்ரோ சொல்ல மாட்டாரு. ஏன் சொல்லுங்க? ஏன்னா அவர் படமே ஃபர்ஸ்ட் ஃபிலிமும் சொல்லிட்டு இருந்தீங்களா? நான் அதை கேட்கல. ஓகே, பெஸ்ட் ஸ்டண்ட் வந்து எல்லாமே சொல்லிட்டீங்க. நான் என்ன புதுசா சொல்றதுன்னா, எனக்கு டிராகன்ல வர கேண்டீன்ஸ் ஃபைட் சீன் சாரி வந்தது நல்லா இருந்தது. சந்திரமுகியா மாறின மகேஷ் ப்ரோ இல்ல நல்லா இருந்தது அது நிஜமா. அந்த அதுல யூஸ் பண்ற அந்த இருக்கிற அந்த லிமிடெட் ஸ்பேஸ்க்குள்ள பண்ணது ஐ மீன் நல்லா இருந்தது. அந்த படத்துல அந்த வர கான்டெக்ட், அந்த வர ஃபைட் சீனும் அதுக்கான இதுவும் நல்லா இருந்தது. அந்த இது அடுத்த வர்ஸ்ட் ஃபிலிமா? வர்ஸ்ட் ஃபிலிம் எனக்கு கூலி தான் எனக்கு வர்ஸ்ட் ஃபிலிம். ஏன்னா பயங்கர ஹைப்பில் இருந்தது படம் வந்துட்டு. லோகேஷ் ரஜினி காம்பவுண்ட், ஆனால் லோகேஷ் நல்லா வச்சு செஞ்சு விட்டாரு. படத்துல ஒண்ணுமே எனக்கு எதுவுமே ஒரு பிட்டு கூட பிடிக்கவே இல்லை. எந்த மகேஷ் ப்ரோ இட்லி கடை குபேரான் வன்மத்தை கக்குவீங்கன்னு நினைச்சேன். இல்ல சேஃபாவே போயிட்டேன் நான். இல்ல அந்த தமிழ் படம் 2 அதுல கிளைமேக்ஸ்ல சிவா மீம்டன் விடலாம், என்ன விட்டுடா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு வரும்ல, அந்த மாதிரி நான் 2K கிட்ஸ் இல்ல ஜென்ஜி கிட்ஸோ இல்ல வேற ஏதாவது கிட்ஸ் கூட ஒத்துக்கிறேன். பிரதீப் விட்டுருங்க இல்ல யாருமே டிராகன் கூட நான் வரேன், எல்லாம் டியூடுக்கு போயிட்டாங்க. டிராகன் யாருமே ஞாபகம் வச்சுக்கிறேன். அங்க இருந்து எடுத்துட்டு வர்றாரு டிராகன்ல. கேன்டீன்ல ஒரு ஃபைட் இருக்குல்ல, கேன்டீன்ல சாப்பிட போவோம் ஃபைட் பண்ண போவோம், சரி ரைட் அங்க ஒரு ஃபைட் இருக்குல்ல, சரி ரைட் அதை சொல்லுவோம் அப்படின்னு இழுத்து கொண்டு வர்றாரு. பிரதீப் ரங்கனா ஃபேன் தான், நீங்க ஜென்ஜி கிட்ஸ் தான் ஒத்துக்கிறோம். ஆக்சுவலி பிரகாஷ் அந்த விக்ரம்ல ஒரு டெம்ப்ளேட் வரல, நீ ஜேம்ஸ் பாண்ட் தான் எனக்கு இப்பவும் அவர் 6-7 மீம் அமிச்சுக்கிட்டு இருக்காரு. 6-7
பாத்தீங்களா? 6-7 என்ன பாருங்க, எனக்கு புரியல. அது ஒண்ணும் இல்ல. அதுதான் அவ்வளவுதான். அது சும்மா இந்த என்ன சொல்ல, நமக்கு சில விஷயங்கள் கிறுக்குத்தனமா பண்றது பிடிக்கும்ல. சின்ன வயசுல நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம். கிறுக்குத்தனமா சும்மா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம்ல. அந்த மாதிரி இப்போ ட்ரெண்ட் ஆகுறது இந்த 6-7 சும்மா அந்த லெஃப்ட் கையை மேல தூக்குறது, ரைட் கை கீழே இறக்குறது, அப்படியே ஆப்போசிட் பண்றது. அது அதாவது போயிட்டு இருக்கு. நான் அது மீம் சரி அனுப்புறேன். சரி மகேஷ் ப்ரோ பிரகாஷ் ப்ரோ என்ன மகேஷ் ப்ரோ புரியல? லெஃப்ட் துரந்தர் கையை மேல ஏத்தி ரைட் கையை மேல ஏத்தி ஒன்னும் புரியல என்ன பிரகாஷ் பண்றீங்கன்னு. ப்ரோ ஒன்றும் இல்லை, 6-7 அந்த நம்பர் எங்க கேள்விப்பட்டாலும் பசங்க சும்மா ஏதோ ஒரு கிரிக்கெட் விளையாடுறாங்க, திடீர்னு 6-7 வருது, இல்லாட்டி ஏதாவது நம்பர் சொல்லிட்டு இருக்காங்க 6-7 வந்துட்டுன்னா உடனே எல்லா பசங்களும் சேர்ந்துட்டு போய் கையை ஆட்டுவாங்க, அப்படி 2 கை மேல கீழே அப்படி ஆட்டுவாங்க. அது ஒரு ட்ரெண்ட் மாதிரி வந்துருச்சு. அந்த 6-7 நம்பர் கேட்டாவே எங்க கேட்டாலும் சரி, ஸ்கூல்ல பாடம் நடத்திட்டு இருக்காங்க, டீச்சர் கூட திடீர்னு ஏதாவது சொன்னாங்கன்னா 6-7 சொன்னாங்கனாலும் சரி, ஒரு கேமோ இல்லை எங்க இந்த 6-7 கேட்டாலும் உடனே எல்லா பசங்களாம் குரூப்பா சேர்ந்துட்டு கையை இது மாதிரி ஆட்டுவாங்க. அதுதான் சொல்றேன், ஒரு அபத்தமா இருக்கு கேட்கறதுக்கு. அது பாத்தீங்கன்னா அது ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. நீங்க ட்ரெண்ட்னா எல்லாருக்கும் தெரியும், எதுவுமே தெரியல. மகேஷ் ப்ரோவே துரந்தர் வண்டியில ஏத்தி விட்டோம், அவர் பார்த்துட்டு வந்தாரு. மகேஷ் ப்ரோ ஆமாமா, சொல்லுங்க. துரந்தர் சூப்பரா இருந்ததுங்க. ஆனா எனக்கு துரந்தர் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே அஃப்கோர்ஸ் நீங்க எல்லாமே ஹைப் எல்லாம் ஏத்தி விட்டீங்க. மாவீரன் டே 1ல இருந்து சொன்னதுல இருந்து நான் ஃபுல் ஹைப்போட தான் போனேன். ஃபுல் ஹைப்புக்கும் பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் படம். ஒரு இடத்துல கூட எனக்கு எதுவுமே லேகா இல்லை. மியூசிக்ல இருந்து சரி, ரன்வீரோட ஆக்டிங்கு எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தது. ஸ்டோரியும் பயங்கர டைட்டா இருந்தது. எல்லாமே நமக்கு அடுத்தடுத்து சிலதெல்லாம் நமக்கு தெரியும் இதுதான் நடக்க போகுது அப்படின்ட்டு. ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் வர அந்த ரிவெஞ்ச் ஃபைட்டா இருக்கட்டும், அதெல்லாம் அந்த நாயகன் வைப்ஸ்ல ஒரு பேரலா அடிப்பானுங்கள ஒவ்வொருத்தரா ரிவெஞ்ச் வாங்குறது எல்லாமே அந்த நாயகன் வைப்ஸ்ல இருந்ததெல்லாம் நல்லா சமயம் போயிருந்தானுங்க அந்தது. அப்புறம் வர நடுவில் ட்ரூ இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக அவங்க கனெக்ட் பண்ணி கொண்டு வந்தது, எதனால வந்தது அப்படிங்கிறதையும் நல்லா இது பண்ணியிருந்தாங்க. எல்லாம் நமக்கு எல்லாமே ரிலேட் பண்ணது, எல்லாமே இந்த டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதெல்லாம் கரெக்டாக அந்த இடத்துல அவங்க கனெக்ட் பண்ணி ஸ்டோரியோடு எடுத்துகிட்டு போனதும் நல்லா நமக்கு இன்னும் படத்தோட இன்னும் இன்வால்வ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ரன்வீர் மனுஷ மாதிரியே இல்லை, பார்க்க அப்படியே பயங்கர காட்டா மாதிரி இருக்காப்புல, அப்படி அந்த இதுக்கு ரோலுக்கு கரெக்டாக இருக்காப்புல. அது கிளைமேக்ஸும் சரி, இவன் என்ன பண்ணுவான்டா, அக்ஷய் கண்ணோட ஆக்டிங் எல்லாம் நிறைய சொல்லிட்டீங்க. மனுஷன் பிச்சை உதறிட்டார். அவரெல்லாம் எப்படா சாக மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. கடைசியில் அவரை ஓப்பன் ஹேண்டடா விட்டுருவானுங்க பார்த்தா அவரை கொண்டுட்டானுங்க. ஆனா நென்ட்டு நல்லா இருந்தது எனக்கு. ஐ மீன் படத்தோடைய லென்த் எனக்கு எதுவுமே லேகாவும் இல்லை, ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு தான். வெயிட்டிங் ஃபார் பார்ட் 2. படம் 1000 கோடி பண்றதுக்கான வாய்ப்புகள் ஏராளமா இருக்குன்னு இன்னைக்கு நிறைய பேர் வடக்குல பேசிக்கிறாங்க. அப்படி பண்ணிட்டா ஏ சர்டிபிகேட்ல சோலோ லாங்குவேஜ்ல 1000 crore. என்ன படம் ப்ரோ? போயிட்டு இருக்கு துரந்தர். ஓகே. சரி, ஓகே, முடிச்சிடலாமா பரணி? வேற பேசுறாங்களா? இன்னைக்கு சீக்கிரமா முடிக்கிறீங்க பிரகாஷ் ப்ரோ. பரணி, ஐடி 8 பினாலே எபிசோட் பத்தி எல்லாம் பேசிட்டீங்களா? 8 ஃபுல்லா பாத்துட்டீங்களா? ஏங்க நான் அந்த 2 எபிசோட் தாங்க பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் பாக்கலையா நீங்க? இல்ல 3வது எபிசோடோ பினாலே நல்லா இருந்தது. அப்படியா? மூவி கூடயும் கனெக்ட் பண்ணிருப்பாங்க பாருங்க. கொஞ்சம் நடுவுல டிப்பாச்சு, ஆனா பினாலேல கொஞ்சம் தூக்கி நிறுத்திட்டானுங்க. ஓகே நல்லா இருந்தது, அது பாருங்க வேணா. சரி. ஏன் ப்ரோ இன்னைக்கு இதோட முடிஞ்சதா? நாளைக்கு வேற டாபிக்கா இல்ல இதே தானே? அவ்வளவுதான், நாளைக்கு வேற டாபிக் தான். லாஸ்ட் இயர் இன்னைக்கு லேட்டா வந்துட்டேன் போல. போன வருஷம் எல்லாம் இந்த பெஸ்ட் பிஜிஎம், உங்களுக்கு பிடிச்ச பிஜிஎம் பத்தி எல்லாம் பேசுனீங்களா? அது மிஸ் ஆயிடுச்சு போல. நாளைக்கு என்ன டாபிக்னு இப்பவே சொல்றீங்களா பிரகாஷ் ப்ரோ? இல்ல, இப்போ ஒருத்தர் கேட்டார்ல, அவர் சொல்லிட்டோம். அவரு மிஸ் ஆயிடுச்சு போல இருக்குனார்ல, அதான் அவர் சொல்லிட்டோம். சொன்னதுக்கு அப்புறம் நாளைக்கு டாபிக் என்னங்கிறது நாளைக்கு. பிரகாஷ் ப்ரோ அவர் சொல்லிட்டாரு, அவர் சொன்னது பிஜிஎம் இதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சுன்னாரு. இல்ல அது நம்ம சாங்ஸ் பேசிட்டோம், பிஜிஎம் மட்டும் பேசல. பிஜிஎம் பேசணும், அப்புறமேட்டு இன்னும் ஏதோ ஒரு டாபிக் மறந்துச்சு. நாளைக்கு நான் சொல்றேன், ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஆனா நாளைக்கு பிஜிஎம் ஸ்டார்டிங் பேசுவோம். ஃபர்ஸ்ட் நாளைக்கு ஆரம்பிக்கிறது பிஜிஎம் ஆரம்பிச்சுட்டு ஒரு என்ன டாபிக் நாளைக்கு ஞாபகத்தை சொல்றேன். மெய்யே எதுக்கு கேக்குற? எது கேட்டாலும் நீ மதராசி தானே சொல்ல போற எப்படியும்? இல்ல, நான் வேற ஏதாவது பிஜிஎம்க்கு வேற ஏதாவது யோசிச்சு வச்சுக்கேன். அப்படியா? ஓகே, பாப்போம்.
இல்ல நான் இன்னைக்கே ரெட்ரோ தான் யோசிச்சேன். அதுக்குள்ள எல்லாம் சொல்லிட்டாங்கன்னு அப்படியே ஒரு வண்டி அந்த சைடு திருப்பிட்டேன். சரி, ஓகே, முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? பாய், நாளை சந்திப்போம். ஓகே, பாய் பாய் பாய்.